الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க இஷா தொழுகையை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அல்லாஹுடைய அருளை தேடியவர்களாக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹுடைய அருள் பெற்ற மனிதர்கள் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்கள் எப்படி நடப்பார்கள், அப்படியானவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யுமாறு வேண்டிக் கொண்டார்கள். அந்த வகையிலே குர்ஆனை நாம் பிரட்டி பார்த்தால் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் யார், அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாதவர்கள் யார் என்பதை ரெண்டாக பிளந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு படித்து தருகிறார். நீங்கள் குர்ஆனில் பார்த்தால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் எப்படி நடப்பார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமே இல்லாத ஃபிரௌன்கள் எப்படி நடப்பார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு பிரித்து தருகிறார். நாம் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களா, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களா, அல்லாஹ்வுடைய அன்பை பாசத்தை பெற்றவர்களா, இல்ல அல்லாஹ்வுடைய வெறுப்பை பெற்றவர்களா என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாம் தீர்மானம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள் என்பது அது நாம் சும்மா இருந்தால் நமக்கு கிடைக்காது. திருக்குர்ஆன் அதுக்கான பாதையை காட்டுது. இந்த பாதையில் நீங்கள் பயணித்தால் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். இதற்கு முன்னாடி போனவர்களுக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய அருள் இல்லை. நபிமார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அருள். இதற்கு பிறகு வராதான்னு கேட்டீங்கன்னா இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுக்கு பிறகும் அது திறந்திருக்கிறது. ஒரு அடியான் இவைகளை எல்லாம் பார்த்துவிட்டு அந்த அடிச்சுவல்களோடு பின்பற்றி அல்லாஹ்வுடைய அருளை தேடி போனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிச்சயமாக அவனுடைய அருளை கொடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பின்னாடி வரக்கூடிய ஒரு சமுதாயத்தை பற்றி சொன்னார்கள். அந்த சமுதாயத்தை பொறுத்தளவில் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சாதாரணமாக பிரயாணம் செஞ்சுட்டாங்கன்னு வைங்க. பிரயாணம் செய்தால் அரபு நாட்டில் கொஞ்சம் தூரம் போகிற நேரத்தில் குளிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாட்டி இந்த முடி சுருணும், தூசி பட்டு 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 இப்படி சுருணும். அந்த மாதிரி அவங்கள பார்த்தாலும் அருவருப்பாக இருக்கு. ரொம்ப தூர பிரயாணம் செய்தவர்கள் அவங்க உடை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த முடி தொங்கும், சுருண்டி சுருண்டி தொங்கும். அப்படிப்பட்டவர்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களை யாரும் வீட்டு வாசலுக்கு எடுக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு கூட்டத்தை தெரியும் என்றாங்க. அந்த கூட்டம் அஷ்கத, அப்படி என்றால் இந்த முடி பிரயாணத்தினால பிரயாணம் போகிற நேரம் அல்லாஹ் விரும்பலை. சும்மா இருக்கிற நேரம் தூசி பட்டு அந்த புழுதி பட்டு முடியெல்லாம் சுருண்டு போகிறது அல்லாஹ் விரும்பல. ஆனால்
பிரயாணம் என்பதனால நீண்ட தூரம் போகிற நேரத்தில் அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, இவங்களுக்கு குளிக்க முடியல, ஆடைகள்லாம் ரொம்ப அழுக்காக நிற்கிற நேரம் அந்த அடியார்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மதுஃபு உங்க வீட்டு வாசலுக்கு வந்தாங்கன்னா நீங்க விரட்டுவீங்க. அவங்கள பார்த்து கண்ணியமா வாங்க, கட்டாயமா வாங்க, உட்காருங்க, உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அப்படி கண்ணியமானவர்கள் அல்ல அவர்கள். அவர்கள் வந்து உங்களோட பேசினால் நீங்க விரும்ப மாட்டீங்க, நீங்க வந்து அவங்கள விரட்டுவீங்க. அப்படிப்பட்ட அடியார்கள், அந்த அடியார்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்க, முடி தூசு பழுந்து அந்த மாதிரி அப்படி சுருண்டு விழுந்துடும். அப்படிப்பட்டவர்கள் வந்து உங்க வீட்டு வாசலுக்கு வந்தா கண்ணியப்படுத்த மாட்டீங்களே. லவ் அக்ஸம் அலல்லாஹ், அல்லாஹ் மீது அவர்கள் சத்தியமிட்டு சொன்னால் லாபர்ரா, அல்லாஹ் அவரை நிறைவேற்றாமல் விட மாட்டான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள பார்க்கறதுக்கு பெரிய பெருமதியானவர்களாக தெரிய மாட்டார்கள், ஆனால் அவர்கள் சத்தியமிட்டார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களை வெறும் கையோடு விட மாட்டான் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எனக்கு தெரியும் என்றாங்க, பின்னாடி வருவார்கள் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு மனுஷன் வந்து ஊற்றியோட வாழுங்கன்னு சொல்ற அர்த்தம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் தூசு பழுந்து இருந்தவர் கூட அவருடைய கல்பு அல்லாஹ்வோட இருந்தால் அவர் கிடைச்சா குளிச்சிடணும். அப்படி இல்லாத நேரத்தில், நீங்க கண்ணியமே படுத்தாத நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்கிற கண்ணியம் நீங்கள் நினைத்தும் பார்க்கலாம். அவர்கள் ஒரு சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை நிறைவேற்றாமல் விட மாட்டான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். அதனால் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் வெள்ளை உடுப்பார்கள், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் தாடி இப்படி தொங்கும், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் நெற்றியிலே இப்படி, அதெல்லாம் இஸ்லாம் சொல்லவே இல்லை. அவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளவே இயலாமல் இருக்கும். எப்படி என்று தெரியாது, முழு தோற்றத்தில் முழு பாணியில் பூரண முஸ்லிம், அந்த கல்வியில் இஸ்லாத்துக்கு இடமே இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்வை படந்து பார்க்க முடியாது. பேசுற நான், கேட்கிற நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்கிறோம், இறைவா எங்களை மூமின்களாக மரணிக்கவே, இறைவா எங்களை மூமின்களாக வாழவே. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா, நேர்வழி இது என்று தெரிந்த பிறகு, காட்டியிருக்க பிறகு அல்லாஹ் எங்களுடைய கல்விகளை திசை திருப்பி விடாது. பயந்து கேட்கிறோம், ஏனென்றால் நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறோம், அந்த கல்வி மாறிடலாம். அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அல்லாஹ்வுடைய அருளை ஒரு அடியான் பெற்றான் என்று சொன்னால் அந்த அருளை பெறுவதற்கு என்ன பண்ணணும், எப்படி ஒரு அடியானுக்கு அந்த அருள் கிடைத்தால் எப்படி இருப்பான், இதை பற்றி திருக்குர்ஆன் சொல்லுது. அது உள்ரங்கமான வாழ்க்கை, வெளியால உள்ள வாழ்க்கை இல்லை, வெளியால அவருடைய விஷயம் இல்லை, அது உள்ளால் அவருக்குள்ள நடக்கிறது. இதைத்தான் நீங்க குர்ஆனை பிரட்டி பார்த்துட்டீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல நெடுகிலும் இதை பற்றி பேசுகிறார். அப்ப இந்த நேரத்தில் குர்ஆன்ல இதை எடுத்தோம்னா, இந்த தலைப்புக்கு நம்ம யாரை எடுத்தாலும் எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள். சூரத்துல் கஹ்ஃப் எடுங்க, அங்க நபிமார்கள் வரல, சாலிஹான அடியார்கள் தான் வருவாங்க. அந்த சாலிஹான அடியார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள். சூரத்துல் கஹ்ஃபை எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற அடியார்களை பேசலாம். எந்த சூறாவை எடுத்துக்கொண்டாலும், இப்ராஹிம் நபி எடுத்தால் அல்லாஹ்வுடைய அருள் எப்படி கிடைத்தது அதை பேசலாம். ஆனால் நான் இந்த இடத்துல நான் இப்பொழுது தேர்ந்தெடுத்தது விசேடமாக பெண்களை பற்றி அழுத்தி பேசுங்கள் என்று சொன்னார்கள். அதனால் நான் தேர்ந்தெடுத்தது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற அடியார்கள் என்று சொல்கிற நேரம், இந்த அருள் வருவதற்கு என்ன செய்யணும் என்பதை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்லி காட்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால் திருக்குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சிலாகித்து பேசக்கூடிய ஒரு பெண். அவர்களுக்கென்று ஒரு அத்தியாயம் சூரா 19 மரியம் சூரா மரியத்தில் அல்லாஹ் நிறைய பேசுறான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களா, அன்பை பெற்றவர்களான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவீங்க. அப்படி என்ன, இங்க உள்ள ஒரு பெண்ணுக்கு அந்த அருளை பெறலாமான்னா பெறலாம். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பெற்றாங்க, இல்ல அவங்க பசந்து அதனால் அல்லாஹ்வுடைய அருள் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதான் எப்படி திருக்குர்ஆன் சொல்லணும், அவர்கள் செய்த வேலை என்ன, எதனால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைச்சிச்சு. ஒரு மனிதன் சும்மா இருந்தால் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காது. அன்பு கிடைப்பதற்கு சில காரணங்கள் இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இந்த உலக மக்களுக்கு முன்னுதாரணமாக 2 பெண்களை தான் எடுத்து காட்டுறான். அதனால ஒன்று ஃபிரௌனுடைய மனைவி, நான் அடிக்கடி நிறைய பேசியிருக்கேன். அடுத்தது மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசுறது அல்லாஹ் சொல்றான், ஓ மரியம் பினத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா,
இம்ரானுடைய மகள் மரியம் இருக்கிறாங்களே, அவர்கள் கற்பை அதாவது பாதுகாத்துக் கொண்டவர்கள், அவர்கள் மர்மஸ்தானத்தை பேணி அழகாக பாதுகாத்துக் கொண்டவர்கள். இதுதான் குவாலிஃபிகேஷன். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அருள் புரிவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் அன்பு காட்டுவதற்கு என்ன காரணம்? அவர்கள் நீண்ட நேரம் தொழுதார்களா? தொழுதிருப்பார்கள். அவர்கள் பிடித்த நோம்பா? பிடித்திருப்பார்கள். அவர்கள் செய்த தர்மமா? செய்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் ஒன்றை போல்ட் பண்ணி காட்டுகிறான். இந்த உலக பெண்கள் எல்லாம் நிப்பாட்டி வைத்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை முன்னாடி கொண்டு வந்து உங்க எல்லாருக்கும் முன்னுதாரணம் அப்பா. எதுல முன்னுதாரணம்? அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, அவர்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொண்ட விதம். அத்தனை பெண்களும் இப்படி பாதுகாக்க முடியும் என்றால் கூரையை பிளந்து கொண்டு இறைவனுடைய அருள் உங்க வீட்டுக்கு இறங்கும். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் ஃபனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா வஸத்தகத் பிகலிமாத்தி ரப்பிஹா, அவங்க என்ன அல்லாஹ் சொல்லிட்டு வானா, நாங்க என்ன பண்ணினோம்? எங்களுடைய ரூஹ்ல இருந்து ஊதினோம், அவங்களுக்கு ஊதினோம். ஆனா புள்ள கிடைக்குது. அவங்க ரப்புடைய வார்த்தையை கலிமாவை உண்மைப்படுத்தினார்கள். இப்படி என்று அல்லாஹ் சொல்லிட்டு வரான். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன அவங்க வாழ்க்கை, நீங்க குர்ஆனை பிரட்டி பார்த்து அஹ்ஸனத் ஃபர்ஜஹான்னா அவர்கள் கற்பை பேணி பாதுகாத்து கொண்டாங்கன்னா என்ன பேணி பாதுகாத்து கொண்டாங்க? எப்படி பேணி பாதுகாத்து கொண்டாங்க? இப்ப நான் இன்றைக்கு ஒரு குறுகிய நேரம் இருப்பதனால் ஒரு சிலதை மட்டும்தான் சொல்லுவேன். நீங்கள் தொடர்ந்து படிக்கணும். இந்த படிப்பும் வாசிப்பும் உங்களிடம் இருந்தால் மட்டும்தான் ஈமானை பாதுகாத்து அல்லாஹ்வை நெருங்கலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன எல்லா பெண்களுக்கு நடக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு நடந்திருக்கும். என்ன பெருசாக அவர்கள் தன்னை பாதுகாத்து கொண்டாங்கன்னா, நீங்க நேரடியாக சூரா மரியமுக்கு போகணும். சூரா மரியத்துக்கு போன நேரம் நம்மளுக்கு விளங்கும். வாழ்க்கையில் யாருக்கு பிரச்சனை கூடவோ அந்த பிரச்சனை நேரம் எவருடைய முகம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதோ அவர்தான் இந்த உலகத்தில் அருள் பெற்றவர் என்று இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுது? யார் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லையோ அவர்தான் ரொம்ப இறக்கம் போல அல்லாஹ். அந்த கான்செப்ட் இஸ்லாத்துல இல்லை. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அல்லாஹ் சொல்றான், நாங்க சோதிப்போம். இந்த பூமிக்கு உங்களை இறக்கினது என்னதுக்கு? எக்ஸாம் ஹால். எக்ஸாம் கொஸ்டின் நடந்துட்டு இருக்கு. கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுப்பா. இது ஜென்னா இல்ல. எப்படி சோதிப்போம்? பயத்தை தந்து சோதிப்போம், பசியை தந்து சோதிப்போம். ஒவ்வொன்றா வச்சு அல்லாஹ் சொல்றான், வல் அன்ஃபுஸ் வனக்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ். 4 பேர் இருக்கிற வீட்டுல 3 ஆக்கி சோதிப்போம், 2 பேர் ஆக்கி சோதிப்போம். உங்களுடைய கனிவட்கள் அதாவது பிசினஸ் குறைச்சு சோதிப்போம். நபியே என் வாழ்த்து சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். 7 வானத்திலிருந்து வாழ்த்து சொல்கிறான் அல்லாஹ். ஃபபஷிரிஸ் சாபிரீன். இந்த சோதனை நேரம் ஆன்சர் பொறுமை. பொறுமை நான் நினைச்சிடக்கூடாது. கோபம் வர்ற நேரம் அப்படியே வாயை பொத்து இப்படி பொறுமையா நிற்கிறது, அது இல்லை பொறுமை. குர்ஆன் பேசுற பொறுமை அது சின்ன பகுதி. குர்ஆன் பொறுமை 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 என்று பேசுவது தெரியுமா? வாழ்க்கையில் அலை அலையாக சோதனை வருகிற நேரம் என் ரப்பு என்னை கைவிட மாட்டான், ஒரு நாளும் என்னை அந்தரங்கத்தில் விட மாட்டான், அவன் உதவி நிச்சயமா எனக்கு வந்து சேரும் என்ற உறுதியோடும் என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் இப்பொழுது நல்ல முறையில் நடக்கணும் என்ற அந்த உறுதியோடும் இருந்தால் வல்லாஹி அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா. அல்லாஹ் நபிக்கு சொல்லி அனுப்புறான், நபியே சொல்லுங்கள் என் வாழ்த்துக்களை, கன்கிராச்சுலேஷன், என் வாழ்த்து சொல்லி அனுப்புங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு அல்லாஹ் வாழ்த்து சொன்னா எப்படி? 7 வானத்திலிருந்து இந்த வாழ்த்து இன்றைக்கு முடியல, இந்த காத்தாங்குடிக்கு முடியல, இந்த உலகத்தில் எந்த நகரத்துக்கு முடியல. அவர் ஏழ்மையில் தவிர்த்திருந்தால், கஷ்டமாக துடித்தாலும், பசியில் வாடி போயிருந்தாலும் இறைவன் எனக்கு உதவுவான், என்னை விட மாட்டான். எல்லோரும் சொல்லுவாங்க, இருக்கு மேல உனக்கு வர்றதுக்கு கொண்டே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டாய்ப்பா. இல்லை, என் ரப்பு விட மாட்டான், அவன் நிச்சயமா எனக்கு உதவுவான். ஒரு மடியான் ரப்பு என்னை பார்க்கிறான் உணர்வோடு நின்றால் அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா. அல்லாஹ்வுடைய இரக்கம் இறங்குமா? அல்லாஹ்வுடைய அருள் இறங்குமா? அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் இறங்கணும் என்றால் என்ன வரணுமா? சோதனை வருமாம். அந்த சோதனை நேரம் இறைவன் பக்கம் நிற்கிறோமா? அன்புக்குரியவர்களே, உங்க ஊர்ல இருந்து ஈஸ்ட் அட்டாக், அதாவது இங்க இருந்து ஜஹரான் அதாவது வெடிக்க வச்சா முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு பயத்துல ஒரு சோதனை வந்துச்சு. ராணுவங்கள் வீட்டுக்குள்ள வந்து தேட ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கு கேள்விப்பட்டுச்சு உங்க பக்கத்து ஊர் ஏராவூர்ல
போன நேரம் சொன்னார்கள், குர்ஆனை பத்த வைத்தார்கள், குர்ஆனை ஆற்றில் போட்டார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. இந்த குர்ஆனை போடுகிற அளவுக்கு பயம் பெருசாகி விட்டது. ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃப். அச்சத்தை கொண்டு உங்களை சோதிப்போம் என்கிறான். என்னாச்சு? பயம் வருகிற நேரம் நாம் நேர்மையாக நின்றால், நாம் நியாயமாக நின்றால், நாம் சரியாக நின்றால், ஆய்வு பண்ணுவர்கள் எங்களை ஆய்வு பண்ணி நீங்க முடிவு கொடுங்கப்பா, நீங்க பாருங்க, புலனாய்வுத்துறை பாருங்க, எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க. அந்த பயத்தில் சில பேர் வேணாம்பா, தாடியை எடுத்துருவோம், இதுக்கு மேல தாடியோட இருந்தாலே பிரச்சனை, வேணாம்பா, குர்ஆன் சுன்னா இருக்கிற பள்ளியே வேணாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சோதனை வருகிற நேரம் நாம் கலங்கி போகிறோமா, உறுதியாக நிற்கிறோமா? ரப்புக்காக செய்தால் நம்மளால் ஓட்டம் எடுக்க முடியாது. நாம் வேற ஒன்றுக்காக வேண்டி செய்தால், நம்முடைய வேற விஷயத்துக்காக வேண்டி செய்தால், ஓஹோ எதுக்குப்பா பள்ளி வேணாம், வீட்டுக்காக நின்றோம், எதுக்குப்பா பிரச்சனை? காஃபிர்களுக்கு அல்லாஹ் முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில நிற்கிறாங்க. வாங்கப்பா போருக்கென்று ரசூலுல்லாஹ் கூப்பிடுற நேரம் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? கடுமையான சூடு, கடுமையா தபூக்குக்கு போற நேரம் கடும் சூடு, இதுல மனுஷன் போவானா? கஷ்டமே. அல்லாஹ் சொல்றான், நரகம் அதை விட சூடு, நரகம் அதை விட சூடு. இன்னொரு நேரத்தில் குர்ஆன் பேசுது, கூப்பிட்டா வாங்க யுத்தத்துக்கு என்று ஒரு டீம், தொலைவர்ற டீம், இன்னொரு டீமை ரெடி பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது பத்ர்ல பல பேர் வரல, உஹதுல வந்து 1000 பேர்ல 300 பேர் திருப்பி போயிட்டாங்க. இடையில வேணாம்ப்பா வீட்டில் இருந்துருவோம். அவங்க என்ன சொல்றாங்க? அஹ்ஸாப்ல ஒரு கூட்டம் வரவே இல்லை. என்ன பேசுறாங்க தெரியுமா? கூப்பிட்ட உடனே இங்க இருந்தா தப்பானா, போனா உசுறு போயிரும், போனா உசுறு போயிரும். அல்லாஹ் கேட்கிறான், நீங்க எல்லாம் நிரந்தரமாவே வாழ்ந்துருவீங்களோ? இங்க வராம விட்டுட்டீங்கன்னா யுத்தத்துக்கு நீங்க நிரந்தரமா இருந்துருவீங்களோ? என்ன கேட்கிறான்? உங்களுக்கு என்று சாவு வரும், வர்ற நேரத்தில் மூமின்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ப்ரிப்பேர் பண்ணின விதம். அதனால் சோதனை வருகிற நேரம் நாம் அந்த நேரத்தில் இஸ்திகாமத்தோடு, உறுதியோடு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலாவை நம்பி அவன் உதவி வரும் என்று இருந்தால் எங்க வீட்டுக்கும் எங்க கல்புக்கும் அல்லாஹ்வுடைய அன்பு இறங்க ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் பெண்கள் விஷயத்தில் இருந்து ஆரம்பிக்கிறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? அற்புதமான ஒரு தாய். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தளவில் அவங்கள உம்மா, அவங்கள பெற்றெடுத்த உடனே அந்த பெண்ணை பள்ளிக்காக வேண்டி அர்ப்பணிப்பாங்க. அந்த காலத்தில் புள்ளைய வயிற்றில் இருக்கிற நேரம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா ஒரு துவா கேட்கிறாங்க. என்னன்னா, என் வயிற்றில் உள்ளதை அல்லாஹ் மின்னி, உனக்காக அர்ப்பணிச்சு விட்டேன், இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொண்டியா அல்லாஹ். இந்த புள்ள பள்ளிக்கேன்னு நேர்ச்சி வச்சுட்டாங்க. அதாவது நேர்ச்சி வைக்கிறாங்க. நேர்ச்சி வச்சு பார்த்து புள்ள பெற்றெடுத்தா ஆம்பளை பிள்ளை தான் பள்ளியை கொடுப்பாங்க. அந்த காலத்தில் பள்ளியில தான் புள்ள வாழும். இப்ப பார்த்தா பொம்பளை புள்ள, பொம்பளை புள்ளி எப்படி இதாக்குறது? அலைஷ சக்கர கல்லுன்சா அந்த அம்மா சொல்றாங்க, ஆம்பளை பொம்பளை மாதிரி இல்லையே. சரி அப்படின்ட்டு அல்லாஹ் தந்தது ஓகே சரி என்று கொடுக்குறாங்க. பள்ளியில கொடுத்தா இவங்களை பொறுப்பு எடுக்கிறதுக்கு பல பேர் போட்டி போடுவாங்க. கஃபி ஒருத்தர் பொறுப்பு ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளை இல்லை, அவங்களுக்கு வயசாளி ஒரு நபி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பொறுப்பெடுக்கிறாங்க. பொறுப்பெடுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி பள்ளிவாசல்ல ஒரு பேச்சுக்கு உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். ஒரு ஆள் போர்டிங் வச்சு 10 பேர் இருக்கிறாங்கன்னா பள்ளியில, இவங்களை யார் பராமரிக்கிறது, உணவு கொடுக்கிறது, பார்க்கிறது, அந்த மாதிரி பள்ளியில இருக்கக்கூடியவங்களுக்கு அது யார் செய்வாங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பெடுக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மெல்ல மெல்ல பார்த்தா உறுதியான நம்பிக்கையோடு, அவங்க குடும்பத்தில் என்ன மாதிரி நம்பிக்கைன்னு அவங்க உம்மா கேட்ட துவா, நேர்ச்சி வச்சு பெற்றெடுத்த புள்ள, அந்த உம்மா புள்ளையை பெற்றெடுக்க முன்னாடியே இன்னி நஸர்து மாஃபி பத்னி, என் வயிற்றில் உள்ளதை இறைவா உனக்காக அர்ப்பணித்து விட்டு துவா கேட்டு, இந்த புள்ள உனக்கு யாரும், இந்த புள்ள இந்த மார்க்கத்துக்கு யாரும், அந்த துவாவோடு கேட்டு, யா அல்லாஹ் இந்த புள்ளையும் அதனுடைய சந்ததியும் ஷைத்தான் தீண்டிடக்கூடாது யா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மாதிரி வளர்ந்து வர்றாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் மெஹராபுக்கு போறாங்க. மெஹராபண்டா அவங்க இருக்கிற அந்த அறை மாதிரி உண்டு, அந்த துண்டுக்கு போய் பார்த்துட்டாங்கன்னா சாப்பாடு இருக்கு. அன்னாலுக்கு ஹாதாயா மரியம், மரியம் இது உனக்கு எங்காலப்பா, எங்கால கால தூமின் இந்தில்லாஹ், நிறைய சாப்பாடு இருக்கிற மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அல்லாஹ் தந்தது. ஆச்சரியத்தை கண்ணால பார்க்குறாங்க.
என்ன நடக்குது? அல்லாஹ் ஒரு சோதனையை தர முன்னாடி நிறைய அற்புதங்களை காட்டுவான், நிறைய ரஹ்மத்துகளை கொடுப்பான், நிறைய நியாமத்துகளை காட்டுவான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சோதனை ஆரம்பிக்க போகுது. ஆச்சரியமான சோதனை. திருக்குர்ஆன் பேசுது. என்ன சோதனை? எல்லாருக்கும் நல்ல பேர் எடுத்த மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஊர் முழுக்க மரியம் என்றா தெரியும். பள்ளியில் உள்ளவங்க பத்தினி பெண், நல்ல பெண், ரப்பு உணவு கொடுத்த பெண். இப்படி இருக்கிற நேரம், உங்க ஊர்ல ஒரு பெண் இப்படி இருக்கிற நேரம், திடீரென்று கேள்விப்பட்டா காத்தாங்குடியில் இந்த வீட்டில் ஒரு புள்ள மிஸ்ஸிங் ஆகிட்டா. மிஸ் காணல, இன்றைக்கு காணல. ஒரு நாள் போகுது, ஒரு கிழமை போகுது, 2 கிழமை போகுது. என்னப்பா ஆச்சு? கொலை செஞ்சு போட்டாங்களா இந்த கம்பள கேஸ் மாதிரி? புள்ளைய காணல, என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு தேடுவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் திடீரென்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை காணல. ஊர்ல என்ன ஆகும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டான், மக்கானன் ஷர்கியா, கிழக்கு பகுதிக்கு மரியம் போங்கன்ட்டான். அல்லாஹ் போங்க, அல்லாஹ் சொல்லிட்டான், செஞ்சாகணும். ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, அந்த மக்களிடமிருந்து ஹிஜாபை எடுத்துக்கொண்டாங்க. ஹிஜாப் என்ன? அதாவது ஃபுல்லா ஹிஜாப் எடுத்துக்கொண்டாங்க, இது போட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. மக்களுக்கு தெரியாத ஒரு தூரத்துக்கு போயிட்டாங்க. மக்கள் யாருக்கும் தெரியாத ஒரு தூரத்துக்கு போயிட்டாங்க. ஏன் போகணும், எதுக்கு போகணும்? திருக்குர்ஆன் சொல்லல. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அல்லாஹ் அனுப்பிட்டான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. போன பிறகுதான் பிரச்சனையே ஆரம்பம். போன பிறகுதான் பிரச்சனை ஆரம்பம். ஒரு பெண் தன் ஊரை விட்டு போயிட்டாங்க. நான் சூரா மரியத்தை கொஞ்சம் எடுக்கிறேன். இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குடும்பத்தை விட்டு தூரத்துக்கு போயிட்டாங்க. தூரத்துக்கு போயிட்டா இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அங்க இருக்கிற நேரம் இப்பதான் நடக்குது. எதுக்கு இவ்வளவு தூரம்? எதுக்கு இங்க போக சொன்னா? மக்கானன் ஷர்கியா, கிழக்கு பகுதியில், ஜெருசலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கிழக்கு பக்கத்தில் எல்லாம் அனுப்பிட்டான். அனுப்பினா பள்ளியில் உள்ள மரியம் எங்கப்பா, எங்க போனாங்க? ஊர் முழுக்க பேச ஆரம்பிப்பாங்க. இப்பதான் அல்லாஹ் சொல்றான், ஃபஅர்ஸல்னா இலைஹா ரூஹனா ஃபதமத்தல லஹா பஷரன் சவியா. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? எங்க ரூஹ அனுப்பினோம். எதுக்கு தனியே? பள்ளியில இருக்கிற நேரம் ரூம் இல்ல, பள்ளியில உள்ள ரூமுக்கு நாங்க அனுப்பல, யாருமே தெரியாத ஒரு இடத்துக்கு மரியத்தை அனுப்பினோம். ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, மக்களுக்கு தெரியாமல் அவர்கள் ரொம்ப தூரம் போயிட்டு விட்டாங்க. ஹிஜாப், ஹிஜாப்னா மறைவு, திரை. திரை போட்டா எப்படி இருக்குமோ, மரம் மட்டைகள் அந்த பகுதிக்கு போனா யாருக்கும் தெரியாது. இந்த நேரத்தில் மரியம் மட்டும் தனியே நிற்கிற நேரம். நாங்க எங்க ரூஹ அனுப்பினோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினோம். எப்படி அனுப்பினோம் தெரியுமா? நான் மலக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அனுப்பல. ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா. ஒரு பஷரன் சவியாண்டா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ஆம்பளை என்றா பஷர், சவியாண்டா பெர்ஃபெக்ட் மனுஷன். ஒரு பொம்புள்ள ஒரு ஆம்பளைய கண்டா மயங்கி போயிடுவான்னு சொல்ற எல்லா ரிசல்ட்டோடும் உள்ள ஒரு ஆம்பளை தோற்றத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனியே நிற்கிற நேரம். நாங்க ஜிப்ரீல சும்மா அனுப்பி நாங்க வஹியை சும்மா கொடுக்கல, ஒரு ஆம்பளை அவர் முன்னாடி போய் நிற்கிறார். ஃபதமத்தல லஹா பஷரன் சவியா, பெர்ஃபெக்ட் மனிதன். ஒரு பெண்ணுக்கு எந்த வகையிலும் அந்த மனுஷனை பார்த்து பின்னுக்கு போகல. ஏண்டா பருவம் வந்த ஒரு பெண், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு ஈர்ப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த ஈர்ப்போடு ஒரு தடையும் வைத்திருக்கிறான் அல்லாஹ். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். உலகத்தில் எந்த கோணத்தில் நீங்க போனாலும், உலகமே உங்க கையில தரப்பட்டாலும், ஒரு ஆணுக்கு பெண் தரப்படவிட்டால், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் இல்லைண்டா உலகமே கொடுத்தாலும் வேலை இல்லை. அது நாங்க சொல்ல தேவையில்லை, நீங்களே பார்த்துட்டீங்க. அதாவது வேர்ல்ட்ல பவர்ஃபுல் பிரசிடென்ட்டா பில் கிளின்டன் இருக்கிற நேரம், அதாவது இன்றைக்கு நேற்று அன்றைக்கு கேட்ட பேர் இன்றைக்கு மறக்கல, சஹாபி பெண்கள் பேர் மாதிரி என்ன அப்ப கேட்டது இன்றைக்கும் நான் சொல்கிறேன். பில் கிளின்டன் ஜனாதிபதியாக இருக்கிற நேரம், ஒயிட் பேலஸை கொடுத்த நேரம், பில் கிளின்டனுக்கு எல்லாம் இருக்கு. அமெரிக்கன் பிரசிடென்ட் யாருன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவை, அமெரிக்கன் பிரசிடென்ட் யாருன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அவ்வளவு கொடுத்ததுக்கு பிறகு பில் கிளின்டனுடைய மனைவி பேர் ஹிலரி கிளின்டன். பில்லுக்கு தேவைப்பட்டது மோனிகா லெவின்சி. முழு வேர்ல்ட் மீடியாவும் பேசிச்சு. பில் கிளின்டனுக்கு மோனிகாவுக்கும் ஏதாவது உண்டா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பக்கிங்ஹாம் மாளிகை, லண்டனுடைய பக்கிங்ஹாம் மாளிகை, பக்கிங்ஹாம் பேலஸ் என்ன? லண்டன் என்பது முழு உலகத்துள்ள பெரும்பான்மையான நாடுகளில் இருந்து தன் நாட்டுக்கு சொத்தை சேர்த்து கொண்ட இடம்.
கேபிட்டல், எக்கானமிக் கேபிட்டல். அதுதான் வர்த்தக நகரங்களுடைய கேபிட்டல், தலைநகரம் என்றார்கள். அவ்வளவு சொத்து அங்கு குமிக்கப்பட்டது. எப்படி? நம்ம நாடு பிரிட்டிஷுடைய கையில் இருந்துச்சு, இந்தியா அவ்வளவு பிரம்மாண்டமான நாடு, அடுத்த வல்லரசுக்கு தகுதியான ஒரு நாடு. அந்த நாடு பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. பாகிஸ்தான், பங்களாதேஷ் எடுத்துக்கொண்டால் அந்த அளவுக்கு. நாம் படிக்கிற நேரம் நமக்கு படிச்சு தந்தாங்க ஸ்கூல்ல, ஹிரு நோபாசின் அதிராஜ்ய, சூரியன் மறையாத ராஜ்யம் என்றால் பிரிட்டிஷுடையது. ஏன்? அந்த பக்கம் சூரியன் மறைந்தால் இந்த பக்கம் சூரியன் உதித்திருக்கு. அவ்வளவு பிரம்மாண்டமான லேண்டு அவங்க எடுத்தாங்க. ஸ்ரீலங்காவில் உள்ள பெரிய டைமண்ட் எலிசபெத் மகாராணி கையில் இருந்துச்சு. அப்படி இந்த நாட்டில் இருந்து அவ்வளவு சொத்தையும் எடுத்தாங்க. அந்த பேலஸுக்கு ஒரு மருமகள் வரப்போகிறார். பக்கிங்ஹாம் பேலஸ்ல என்ன இல்லை, நீங்க கெட்ட பேலஸ் பக்கிங்ஹாம் பேலஸோட கிட்ட நிற்காது. அப்படிப்பட்ட எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ள பக்கிங்ஹாம் பேலஸுக்கு வந்தது சார்ல்ஸுக்கு டயானா. டயானா முன்னாடி போனா கேமரா, பின்னாடி வந்தா கேமரா, எல்லா வகையிலும் டயானாவை சுத்தி கேமரா அடித்தார்கள். டயானாவுடைய புகழ் மேல மேல போச்சு. டயானாவை பேசிக்கொண்டே இருந்தார்கள். டயானாவை பேசாத மீடியா இல்லை. பிபிசி, CNN, நிறைய மேகசின் தன்னுடைய கவரில் டயானாவை பற்றி பேசினார்கள். அந்த டயானாவுக்கு ஃபேமஸ் வேணுமா, சொத்து வேணுமா, செல்வம் வேணுமா, அன்பு வேணுமா, பாசம் வேணுமா, பெருமை வேணுமா, அதிகாரம் வேணுமா, எல்லாம் கிடைத்த டயானா கடைசியாக டயானாவை மர்டர் பண்ணினார்களா, டயானா செத்து போனார்களா என்ற கேள்வியோடு தான் டயானாவுடைய வாழ்க்கை முடிந்தது. டயானா கடைசி ரெஸ்டாரண்ட்ல இருந்தது டாடி அல்ஃபாட், ஒரு முஸ்லிம் என்று சொல்லுகிறார்கள். அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து தன் வாழ்க்கையில் கடைசி பயணத்தை வேகமாக காரில் போகிற நேரம் அந்த விபத்தில் எதுவும் மீய முடியாத கடுமையான ஒரு விபத்துக்குள்ளாக்கப்பட்டு டயானா கடைசி பயணம் போகிறார். டயானாவுக்கு சார்ல்ஸ் வேண்டாமா, டயானாவுக்கு டாடி வேணுமா. டாடி என்பது அதாவது லண்டனுடைய மிக பெரும் பிரின்ஸ் ஃபேமிலி அல்ல, ராஜ பரம்பரை அல்ல. உலகத்தில் ஒரு மனிதன் ஆணுக்கு பெண் வேணும், பெண்ணுக்கு ஆண் வேணும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அத்துன்யா மதா, உலகத்தில் எல்லாமே உங்களுக்கு டெம்ப்டேஷன் என்றார்கள், டெம்பரரி சந்தோஷம் என்றார்கள். எல்லாமே சந்தோஷம். நீங்க ஒரு வாகனம் வாங்குறீங்களா, அது உங்களை சந்தோஷப்படுத்தும். நீங்க வீடை கட்டுறீங்களா, அது உங்களுக்கு சந்தோஷப்படுத்தும். நீங்க ஒரு சோஃபாவை போடுறீங்களா, உங்களை சந்தோஷப்படுத்தும். பெருமாள் சொன்ன செய்தி, சஹாபி யாரும் வந்து ரசூலுல்லாஹ்வை தட்டி கேட்கல, யார் ரசூலுல்லாஹ் இது உங்க குடும்பத்துக்கு மட்டுமான்னு கேட்கல. என்ன சொன்னாங்க தெரியுமா? துனியா மத்தா, துனியாவுடைய எல்லாமே டெம்ப்டேஷன் என்றார்கள், சந்தோஷம் என்றார்கள். எல்லா மத்தாவையும் வச்சு, ஏர் கண்டிஷன் ஒரு மத்தா, வாகனம் ஒரு மத்தா, உங்க தொழில் ஒரு சந்தோஷம், உங்க பிசினஸ் ஒரு மத்தா, எல்லாத்தையும் கொண்டு வச்சு இதுல எது பெஸ்ட் யார சொல்லலாம், இந்த மத்தாக்கள்ல எது பெஸ்ட், இப்போ உள்ள அதாவது நவீன காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த டெக்னாலஜி தான் பெஸ்டா, இந்த ஏர் கண்டிஷன் தான் பெஸ்டா, இப்போ உள்ள மால்ஸ் தான் பெஸ்டா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஹைரு மத்தாஇஹா அல்மர்அத்து ஸாலிஹா, எல்லாத்தையும் வச்சா இது எல்லாத்தையும் தாண்டிரும் சாலிகான ஒரு பெண் என்றார். ஒரு மனிதனுக்கு அந்த சாலிகான பெண் கொடுக்கிற சந்தோஷத்தை எதுவும் கொடுக்காதுன்னாங்க ரசூலுல்லாஹ். அதை ஆப்போசிட்டா நீங்க பார்க்கணும். ஏனென்றால் மனித வாழ்க்கையை சுத்தி அல்லாஹ் அதில் வச்சிருக்கிறான், சுத்தி வைத்திருக்கிறான். இப்ப அல்லாஹ் அதுல தடையும் போட்டு வச்சிருக்கிறான். இங்கதான் விஷயம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுல ஒரு ஈர்ப்பை வைத்திருக்கிறான், அந்த ஈர்ப்போடு சேர்த்து ஒரு தடை வைத்திருக்கிறான். இறைவன் தொட வேண்டாம் என்றால் தொடக்கூடாது, இறைவன் கீழே பாருண்டா கீழே பார்க்கணும், உன் பார்வையை தாழ்த்தண்டா கீழே தாழ்த்தணும், பேசக்கூடாதுண்டா பேசக்கூடாது. இந்த நேரத்தில் உங்க கல்வை கட்டுப்படுத்துவது என்பது டோட்டலி கஷ்டமான ஒரு காரியம். ஏனென்றால் எது உலகத்தில் ஆக விருப்பமோ, எது உலகத்தில் ஆக சந்தோஷமோ அதை முன்னாடி வைத்து இறைவனுக்கு பயமா இல்லையான்னு ஒரு சோதனை நடத்தினால் நம்மில் நிறைய பேர் நாம் தோற்றுருவோம். பெரியவர்களே, பேசலாம் எங்களால், கதைக்கலாம் எங்களால், அப்படி ஒரு சோதனை அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். நாம் தோற்றுருவோம் பெரியவர்களே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் உணர்வில்லாத பெண் அல்ல, அவர்களுக்கும் எல்லா உணர்வும் இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர்களை தனிமைப்படுத்துகிறான் அல்லாஹ். ஏன் தெரியுமா? தனிமை பாவத்தை தூண்டும். தனிமை யாருமே இல்லையா எதையும் செய்ய வைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், மறுமை நாளில் ஒரு கூட்டத்தை எனக்கு தெரியும் என்றார்கள். திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு வருவார்கள் என்றார்.
திஹாமா மலை என்றால் அது சாதாரண மலையில் மக்காவுக்கு மதீனாக்கு போகிற நேரம் ஒரு மலை தொடர நீங்கள் பார்ப்பீங்க. அந்த நன்மை திஹாமா மலை என்ற அந்த மலை ஹசனாத்துகள் அவ்வளவு நன்மையோடு வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்படி வந்து நின்ற உடனே மறுமையினால அபா மன்சூரா அல்லாஹ் தூசியா பறக்கொடுவான். அல்லாஹ் ஒரு நாளும் நல்லடியார்களுடைய இபாதத்தை பாழாக்க மாட்டான். அல்லாஹ் அது சொல்லுகிறான். ஆனா இந்த கூட்டத்தை அல்லாஹ் என்ன செய்வானா, அபா மன்சூரா எடுத்து தூசியாக்கிடுவான். சஹாபாக்கள் பயந்தார்கள். ரசூலுல்லாஹை பார்த்து, யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டத்தில் நாங்கள் இல்லாமல் இருக்கணும் என்றால் அவங்க பண்பு சொல்லுங்களேன் யா ரசூலல்லாஹ், அவங்க யார் என்று சொல்லுங்களேன் யா ரசூலல்லாஹ், அவங்க என்ன செய்வாங்க என்று சொல்லுங்களேன். பெருமானார் சொன்னார்கள், அவங்க யாரு தெரியுமா, உங்க சகோதரர்கள். ஜில்தது, உங்களுக்கு எந்த தோல் இருக்குதோ அந்த தோல் அவர்களுக்கு இருக்கிறது. நீங்க எப்படி இரவு தொழுவீங்களோ அப்படி இரவு தொழுவோம். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் மாதிரி நானும் நீங்கள் இரவு தொழ மாட்டோம். இப்படி இரவு தொழுகை எப்படி எடுப்பாங்களாம், சஹாபாக்கள் நிக்கிற மாதிரி நிற்பார்களாம். இரவை இறைவனோட கழிப்பார்களாம். என்ன யா ரப், என்ன செய்த பிழை யா ரசூலல்லாஹ், அவங்க செஞ்ச பிழை என்ன. அவர்கள் தனிமையாகி விட்டார். அல்லாஹ்வுடைய ஹரத்துகளை, அல்லாஹ்வுடைய வரம்புகளை சிம்பிளா மீறுவார்கள். அவங்க இபாதத்து செய்ய மாட்டாங்கன்னு சொல்லல, தனிமை அவர்களை அழித்திரும். லஞ்சம் யாரும் காணலையா, முடிச்சு. லஞ்சம் ஆகலாம், ஓகே, ஹலால் ஹராம். ஜினா நடக்கும். தனிமையில் அவங்களுடைய வியாபாரத்தில் எக்கச்சக்கமானது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது மறைச்சு வியாபாரம் பண்ணுவார்கள். தர்மம் கொடுத்த எல்லாம் சேப்பா இருந்தானே. அல்லாஹ்வுடைய நல்லடியார் அல்லாஹ்வுடைய வரம்புகளை சர்வ சாதாரணமாக மீறுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வருகிறேன். அவர்கள் முன்னாடி ஒரு ஆண் வந்து நிற்கிறார். யாருமே இல்லாத சந்தர்ப்பம். எல்லாருக்கும் வழங்குறது ஹிஜாப் என்றான் அல்லாஹ். அவங்களுக்கு தெரியாதப்பா, ஒரு பெண் தன்னை மறைத்தால் எந்த ஹிஜாபோ, அதுக்காண்டி மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஆடையில மறைச்ச ஹிஜாபை சொல்லல. இவர்கள்ட்ட இருந்து ஹிஜாப் எடுத்தாங்கன்னா தூரத்தில் தெரியாத ஒரு இடம், மக்கள் வராத இடம், போகாத இடம். இப்போ ஒரு ஆம்பளை முன்னாடி வந்து நின்றா, ஒரு பெண்ணுக்கு, அவங்களும் ஒரு பெண். பெண்களே, இதை நீங்கள் பெண்ணாக இருந்து சிந்தித்து பாருங்கள். இந்த உணர்வை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்தில் ஒரு பெண்ணுக்கு என்ன ஆகும்? ஒரு அறக்குற ஆம்பளையா இருந்தா, ஒரு பெண் கவர்ந்து போகிற ஆம்பளை, ஒரு பெண் மயங்கி போகிற ஆம்பளை. பர்ஃபெக்ட் மனுஷன், எந்த குறையும் சொல்லாத மனிதன், அவ்வளவு அழகான ஒரு ஆம்பளை, நேர்த்தியான ஒரு ஆம்பளை வந்து நிற்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் தெரியுமா? கேமரா போகுது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவ எடுத்த எடுப்புல முன்னாடி நிற்கிற நேரம். சோமாய்க்கிறீங்களா? காட்டுக்குள்ள யாரும் இல்லாத நேரம், நானும் தனிமையில் பேச யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லம் பரவாயில்ல, ஆனால் தொடைய இல்லாது. நான் மோமீன், கொஞ்சம் தூரத்தில் இருந்து பேசுவோம், பிரச்சனை இல்லை. பேசுறது ஹராம் இல்லையே. இப்படி பேசல அவங்க. எனக்கு யாரும் இல்லையே, அவங்க பேசல, என்ன வந்துட்டனே. ரப்பு காட்டுகிறான். யாரு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அலைஹா, யார் அவங்க? அவங்களோட பயம் என்ன? அல்லாஹ்வுடைய அருள் இறங்கணும் என்று அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வு வந்துட்டே இருக்கணும். தனிமையில் இருந்தாலும் வரணும், அதுதான் அல்லாஹ் பார்க்கிறான். சபையில் இருந்தால் சிம்பிள், சபையில் இருந்தால் பிரச்சனை இல்லை, தனிமையில் அந்த பயம் வரணும். அவங்க எடுத்த எடுப்புல சொல்றாங்க, இவர் வந்த விதத்தில் அவங்க பயந்துட்டாங்க. கால இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா, உன்னிடத்தில் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுறான். ஓட்டு எடுத்து எடுப்புல ரப்பு என்ன பார்க்கிறான். அல்லாஹ் சொல்றான், தனிய யாரும் இல்ல, ஊர்ல யாரும் இல்ல, போக மாட்டாங்க, ஒரு ஆம்பளைய பர்ஃபெக்ட் அனுப்பிட்டோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? நாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த செட்டிங்கை பண்ணி பார்த்தோம், காட்டினோம். அவங்க கல்பு எப்படி இறைவனை நேசிச்சு சென்று. உங்களுக்கு அப்படி இல்லை, நாங்க தனிமையை தேடி பார்க்கிறோம், நாங்க தப்புக்கு வழிவகுக்க பார்க்கிறோம். அல்லாஹ் எல்லா செட்டிங்கையும் கொடுத்தா இப்படி ஒன்று நடந்தா நம்ம பெண்கள் என்ன சொல்லுவாங்க? அல்லாவே ஏற்படுத்தி தந்தான் கூட அப்படின்னா இது சீட்டா வேற தப்பு இல்லை, என்ன அல்லாஹ் தானே இப்படி அப்படி நினைப்பாங்க. அவர் சொல்றான், நோ, என் ரப்பு போட்ட கோடை எனக்கு மீறலாது. இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க, என் ரஹ்மானிடம் நான் பாதுகாப்பு தேடுறேன் உன்னிடம் இருந்து.
இன்குந்த தக்கியா, கொஞ்சமாவது இறையச்சம் இருந்தா விலகி போப்பான்றாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். உலகத்தில் யாருக்கும் தெரியாததை ரப்பு எங்களுக்கு சொல்லி காட்டுறான். யாரு மரியம் தெரியுமா? பேசினது யாருக்கும் தெரியாது, ரெக்கார்டிங்ஸ் இல்ல, அங்க யாரும் வீடியோ பண்ணல, உலகத்துக்கு தெரியாது. ரப்பு எங்களுக்கு எடுத்து காட்டுறான். மரியத்தை நான் ஏன் இவ்வளவு சங்கைப்படுத்துகிறேன்? அவங்க ஏன் உங்களுக்கு முன்னுதாரணம்? அந்த அம்மா ஏன் இவ்வளவு போற்றப்படணும்? அரபுகள் கேட்கலையா ரசூலல்லாஹ்? உங்களுக்கு அரபுல யாரும் இல்லையா? ஏன் நீங்க ஹீப்ரு மொழி அபரானி அங்கே இருந்து எடுத்துட்டு வாரீங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை விட சிறந்த ஒரு அரபு பெண் இல்லையான்னு கேட்கல. வேர்ல்ட்ல பெஸ்ட் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துட்டார். அந்த அம்மா சொல்லிட்டாங்க. உடனே அவர் சொல்றாரு, பர்ஃபெக்ட், முடிஞ்சு அவர் சொல்ற கால இன்னமா அன ரசூலு ரப்பிக், உங்க ரப்புடைய ரசூல் நான் என்கிறார். உங்களுடைய நீங்க எந்த ரப்ப பாதுகாப்பு தேடினீங்களோ அந்த ரப்புடைய ரசூல் என்றார். அல்லாஹ்க்கு வேணுமென்றா வேண்டிய தோட்டத்தில் அனுப்பலாம் மலக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் யார் என்று காட்டினதுக்கு பிறகு அடுத்த விஷயம் சொல்றாரு, அஹபலகி குலாமன் ஜக்கியா, ஒரு புள்ளியை கிஃப்டா தர வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. நான் ரசூல், புள்ளியை கிஃப்டா தர வந்துட்டேன். அவர் கேட்கிற கால அன்னா யகூனு லி குலாமுன் வலம் யம்சஸ்னி பஷர் வலம் அகு பகியா, எந்த ஆம்பளையும் என்ன தொடாம நான் கெட்ட நடத்து உள்ளவளாக இல்லாம எனக்கு புள்ளையான்னு கேட்க. ஒண்ணுமே தெரியாது, காட்டுக்கு இந்த இடத்துல நடக்கிறது ஒண்ணு அவருக்கு தெரியாது. இவர் வந்து சொல்லி அஹபலகி குலாமன் ஜக்கியா, கிஃப்டா ஒரு புள்ளைய தர வந்துட்டேன். அப்ப கூட அவ தப்பா நினைக்கல, கிஃப்டா புள்ளைய தர வந்துட்டீங்களா? அவ கேட்கிறா, எப்படி? வலம் யம்சஸ்னி பஷர், எனக்கு ஒரு ஆம்பளை ஒருத்தர் தொடாம, வலம் அகு பகியா, கெட்டு நடத்த உள்ளவளாக நான் இல்லாம எனக்கு ஒரு புள்ள கிடைக்குமா? கால கதாலிக், அது அப்படித்தான். கால ரப்புக்கு வாலைய ஹைன், உன் ரப்புக்கு அது லேசி என்றார். அவரு சொல்லி முடித்ததுக்கு பிறகு ஃபஹமல்த், என்ன செய்யறா? ஃபஹமல்த், அவர் குழந்தையை சுமக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது ஃபஹமலத்து ஃபன்தபதத் பிஹி மகானன் கஸியா, அந்த குழந்தையை அவங்க சுமந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூர இடத்துக்கு போறாங்க குழந்தையை பெற்றெடுக்க. இப்ப ரெண்டாவது சோதனை, இதையும் பெண்கள் புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் சோதனை முடிஞ்சிச்சு, அது அவங்களுக்குரிய கற்பறை சோதனை. ரெண்டாவது சோதனை என்றா அவங்களுக்கு பிரசவ வேதனை வருது. கடுமையான பிரசவ வேதனை வர்ற நேரம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு உம்மா இல்லை பக்கத்தில், மிட்வைஃப் இல்லை பக்கத்தில், ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லை. ரப்புல் ஆலமீன் அவ என்ன அஜாஹா, அதாவது அவருடைய மகால் இலா ஜிஸ்இன் நஹ்லத்தி, என்ன நடக்குதுன்னா அந்த வேதனை ஒரு மரத்துக்கிட்ட அவ கொண்டு வந்து காலத்தியா லைத்தனி மித்து கபுல ஹாதா, யா அல்லாஹ் இது நடக்க முன்னாடி நான் மௌத்தாக கூடாதான்னு கேட்குறேன். நிஜமா என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? குழந்தையோட பிரசவ வேதனையில துடிக்கிற மரியம் அலைஹிஸ்ஸலாம் நான் மௌத்தாக கூடாதுன்னு சொல்றான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஒரு நாளும் பிரசவ வேதனைக்காக வேண்டி மரியம் அலைஹிஸ்ஸலாம் இதை சொல்லல. சில வேளை நீங்க தர்ஜுமாவை படிக்கிற நேரம் அவ பிரசவத்துடைய வேதனை ஒரு மரத்தை நோக்கி அவளை கொண்டு வந்தது. இல்ல ஜிஸ்இன் நஹ்லத்தி, அதாவது அந்த மரத்தை நோக்கி அவ பிடிக்கிறா, ஒரு கொப்பை பிடிக்கிறாங்க, கடுமையான பிரசவ வேதனை. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாங்க அல்லாஹ்ட்ட, யா லைத்தனி மித்து கபுல ஹாதா, இது நடக்க முன்னாடி நான் மௌத்தாக கூடாதா? ஓ குந்து நசியம் மன்சியா, யாரெல்லாம் நான் மறக்கடிக்கப்பட்டவளா மாறக்கூடாதா? என்ன மௌத்தாக கூடாதா? ஆமா சரி, பிரசவ வேதனை மௌத்தாக கூடாதா? எந்த ஒரு மூமினான பெண்ணும் அப்படி மௌத்தை கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்கறது இஸ்லாத்துல இல்லையே. பிரசவம் தாங்க முடியல, என்ன மௌத்தாக்க கூடாதான்னு கேட்கறாங்க. சரி, அப்படி வச்சா கூட அடுத்தது என்ன சொல்றாங்க? ஓ குந்து நசியம் மன்சியா, நான் மறக்கடிக்கப்பட்டவளாக மாறக்கூடாதா? யாரு என்ன விளங்குது? மௌத்தாக யாரும் என்னை பத்தி பேசாம, மரியம் என்று ஒரு ஆள் இருந்தாங்களே என்று தெரியாத அளவுக்கு ஓ குந்து நசியம் மன்சியா, எல்லாருக்கும் மறந்து மரியம் என்ற பேரே சொல்லாம எல்லாரும் என்ன மறந்துடணும் யாரெல்லாம், அப்படி ஆக்க மாட்டியான்னு கேட்கிறாங்க. என்ன நடக்குது தெரியுமா? நிஜமா இந்த துவா பிரசவ வேதனைக்கு வரவில்லை. இந்த துவா எதுக்கு வருதுண்டா, அவங்க குழந்தைய சுமந்தது வேதனை இல்லை, குழந்தைய பெத்தெடுக்கிறது வேதனை இல்லை, இந்த குழந்தையோட நான் ஊருக்கு எப்படி போறது என்பதுதான் வேதனை. இந்த புள்ளைய எடுத்துட்டு போனா பத்தினி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை காரி துப்புவார்கள்.
என்ன கொண்டு வந்திருக்கிறான்னு கேட்பாங்க. சுத்தி பேசுவார்கள். ஒரு பெண் தன்னுடைய அவ்வளவு விஷயத்தை இழந்துடும். அப்படிப்பட்ட பயங்கரமான சிச்சுவேஷன். குழந்தைய கொண்டு போனா ஊர்ல இருந்து இவ்வளவு நாள காணல. அதானோ ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு நாள காணல. வயிறு பெருசாகி ஊர்ல இருந்து போய் தூரத்துக்கு போய் அல்லாஹ் சொல்ற இன்னும் தூரத்துக்கு போனாங்க. இன்னும் போனாங்க. போயிருந்தாங்க. அவங்களுக்கு பிரசவ வேதனை வந்துச்சு. நாங்க என்ன பண்ணினோம்? உடனே சொன்னோம், மரத்தை பிடிங்க, துசாக்கி தலைக்கு ருத்தபன் செடியா ஆட்டுங்க, பழங்களை சொருவும், தண்ணி கீழே குடிங்க, எல்லாம் கரெக்ட் ஆயிரும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பிறக்கிற நேரம் பிரசவம் பார்க்க இந்த உலகத்தில் யாரும் இருக்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஓரத்தில் நின்று தண்ணி இருக்கிறது என்று சொன்னார். இதுதான் நடந்ததே தவிர யாரும் பிரசவம் பார்க்கல. குழந்தை கிடைக்க முன்னாடி மரியம் அலைஹிஸ்ஸலாம் துடிச்சது வேற ஒன்றும் இல்லை. யாரப்ப இதோட நான் போனா என்ன நினைப்பாங்க? மரியம் என்ற ஒரு பேரே இல்லாமலானா, என்னை பத்தி மக்கள் பேசாம விட்டுட்டாங்கண்டா, நான் இதோட மௌத்தா போயிட்டேன்டா. அந்த வேதனையில் துடிக்கிறாங்க. அந்த வேதனையில் துடிக்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான் தெரியுமா? பிரசவம் நடக்குது. புள்ளி அந்த பிரசவம் நடக்கிறத நீங்க போய் பார்க்கலாம். வஹுஸி இலைக்கி பிஜிஸின் நஹ்லத்தி துசாக்கித் அலைக்கி ருதபன் ஜனியா. கடும் வேதனை போய் மரத்தை பிடிச்சி ஆட்ட சொல்றான்ல, ஆட்டுங்க. அதுல இந்த காய்கள் ருத்தபன் ஜனியா, ருத்தபுகள், அந்த ஈச்சப்பழத்துல ருத்தபன் இருக்குது. அந்த ருத்தபுகள் உளும். அந்த நேரத்தில் ஃபனாதாஹா மின் தஹ்திஹா, கீழே இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஹ்ஸனி கத் ஜஅல ரப்புகி தஹ்தகி ஸரியா, கவலைப்படாதீங்க. கீழே இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாரு, கவலைப்படாதீங்க. அந்த இடத்துல எல்லா செட்டிங்கும் நடக்கப்படுகிறது. அவங்களுக்கு தேவையான தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் சுப பிரசவம் நடக்குது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. எந்த தாத்தாவும் இல்லை, எந்த உம்மாவும் இல்லை, எந்த மிட்வைஃபும் இல்லாம உலகத்தில் உள்ள அற்புதமான குழந்தையை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பெற்றெடுக்கிறாங்க. இதை பத்தி நீங்க நிறைய பார்க்கலாம். வகுலி ஃபகுலி வஷ்ரபி வகர்ரி ஐனா, குடிங்க, சாப்பிடுங்க, எல்லாம் கொடுக்கப்படுகிறது. நீங்க பார்க்கலாம். நேரம் இல்லை, அதனால நான் அவசரமா போறேன். இப்ப என்ன நடக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஊருக்கு போற டைம் சரி, போங்க. எப்படி போகணும்? ஃபஇம்மா தரையின்ன மினல் பஷரி அஹத் ஃபகூலி இன்னி நஸர்து லிர்ரஹ்மானி ஸௌமா. ரோட்ல யாராவது கண்டா நோன்பு. நோம்புன்னா என்ன அர்த்தம் தெரியும்? அந்த காலத்தில் நாங்கள் நோம்பு பிடிச்சா தண்ணி குடிக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம். அவங்க காலத்தில் நோம்புண்டா நோம்பு. இதான் நோம்பு. சாப்பிட தண்ணி குடிக்கிறது ஒரு பக்கம், பேசவே இல்லாது. அந்த நோம்பு எப்படி? ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, எந்த மனிதனோடு ஒரு வார்த்தை பேசல. நோம்புண்டா நோம்பு. நோம்பு இப்ப எப்படி இருக்கு? சொல்ற நேரத்தில் ஏதாவது புள்ளிய போன, இல்லம்மா இது உண்மைமா, இப்படித்தான் நடந்துச்சுமா, அதுவும் சொல்லலாது. மரியம் போங்க. இதுதான் அல்லாஹ் சொல்றது. உங்களை சோதிப்போம், பொறுமையா நிக்கணும், ரப்பு கைவிட மாட்டார். இடையில நாம போயிட்டோம்னா நாங்க அவுட். அந்த சோதனை நடக்கிற நேரம் இல்ல ரப்பு நீ ஒரு நாளைக்கு கைவிட மாட்டாய். ஆனா டேஞ்சர் பயணம் போறாங்க, அவங்களால தாங்க முடியுமான்னு தெரியாது. உலகத்தில் மனுஷனுக்கு எதையும் இழக்கலாம். கல்பை நொறுக்கி போட்டா தாங்க இல்லாம போயிடும். கல்பு வேதனைகளை துடிக்கும். செய்யாத தப்புக்கு குற்றம் சொன்னால் அது மிக பெரும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நான் சொல்றேன், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பயணத்தை போறதான் பயப்பட்டாங்க. புள்ளை எடுத்துட்டு மெல்ல மெல்ல நடந்தா. உலகத்திலே நம்பர் 1 பத்தினி யார்? மரியம் ஸலாமுன் அலைஹா. உலகத்தில் அவ்வளவு பத்தினியான பெண்ணுக்கு உலகத்தில் ஆக கேவலமான பேர் வந்தா. இந்த கிரவுண்ட் அல்லாஹ் உருவாக்குறான். எதுக்கு தெரியுமா? மரியத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு ஏன் ஜன்னah அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து? ஒட்டுமொத்த பெண்களும் ஏன் அவங்கள படிக்கணும், ஏன் அவங்கள பார்க்கணும், எதுக்கு அவங்கள பார்க்கணும் என்பதுக்கு அல்லாஹ் உருவாக்குறான். பிள்ளையோட போறாங்க. எதை பயந்தாங்களோ அது நடந்துட்டு, எது பயந்தாங்களோ அது நடந்துட்டு. புள்ளையோட போன நேரம் ஃபாதத் பிஹி கௌமஹா தஹ்மிலு, சுமந்து கொண்டு புள்ளையை சுமந்து கொண்டு அந்த சமுதாயத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. காலு, அவங்க சொல்றாங்க, யா மரியம், ஏ மரியமே, லக்கத் ஜிஅதி ஷைஅன் ஃபரியா, எடுத்த எடுப்புல மோத்துக்கு அடி, என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? கேவலமாச்சு, எல்லாம் முடிச்சு போச்சு. இதுக்கு தானே பாஞ்சு போனது? கேட்பானா 4 கேள்வி, துப்ப மாட்டான் காரி. அவ்வளவு பேரும் சூழ்ந்துட்டு என்ன கொண்டு வந்தீங்க? யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரி. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஹாரூன் சகோதரனா,
ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சகோதரன் அப்போ உள்ள சகோதரன் சேர்த்து போறது இல்லை. நல்ல ஆட்கள்கிட்ட பேரையெல்லாம் சொல்லி காட்டி, இந்த ஆள் தங்கச்சியாச்சு, உன் உம்மா இப்படியே, உன் வாப்பா இப்படியே, இப்படி வந்துட்டியே, கேட்க வேண்டிய விதத்தில் கேட்கறதுன்னுவாங்களே சில பேர், அப்படி கேட்குறாங்க. மாக்கான அபூ கிம்ரா சவின் ஒமாக்கான தும்முக்கு பகையா, உங்க வாப்பா இப்படி இருக்கலையே மரியம், உங்க உம்மா கெட்ட நடத்த இருக்கவே இல்லையே, என்ன பண்ணி எதை கொண்டு வந்துட்டாய்? கிடைச்சவனுக்கெல்லாம் பேசி தொடங்க ஆரம்பிச்சு, எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்க்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? குர்ஆன்லயே வருகிறது. குர்ஆன்ல நீங்க பக்கம் பக்கமா பெரட்டினா ஒரு பிரச்சனை முடிய மறு பிரச்சனை வரும், ஒரு பிரச்சனை முடிய மறு பிரச்சனை வரும். அல்லாஹ் பிரச்சனையே தான் சொல்றானா? ஏன் பிரச்சனையை சொல்றான் தெரியுமா? இது பிரச்சனைக்குரிய இடம், இது பிரச்சனைக்குரிய இடம். இந்த மண்ணை மிதிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை ஒன்று முடிய ஒன்று வரும். அந்த பிரச்சனை நேரம் இறைவன் அன்பை கண்டு கொண்டீங்கன்னா நீங்க மயங்கிடுவீங்க, எதுக்கும் இல்லை எல்லாத்தையும் விட்டுருவீங்க, ரப்போட பேச தொடங்குவீங்க, ரப்போட உறவை மேற்கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த மயக்கத்தை ஏற்படுத்த அல்லாஹ் சொல்றான், நான் சும்மா சோஃபால சாஞ்சிட்டு இருக்கிற நேரம் வானத்தை பொழந்து உங்களுக்கு கொட்ட மாட்டேன். உங்களுக்கு பிரச்சனை வர்ற நேரம், உங்க கண்ணால ஓடுற நேரம், என் ரப்பி என்னை விட மாட்டான். அந்த புள்ளையை கொண்டு வர்ற மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி டென்ஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? மனுஷன் அவங்கெல்லாம் மனக்கு இல்லை. இந்த மண்ணில் பிறந்த எங்களை மாதிரி மனிதர் உங்களை அப்ளை பண்ணி பாருங்க. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சுமந்து வர்ற நேரம், முள்ள வர்ற நேரம், அவ்வளவு பத்தினியானவங்க, பள்ளியில் வளர்ந்தவங்க, ஊர்ல நல்ல பேர் எடுத்தவங்க எல்லாரும் காரி துப்புற நேரம் எப்படி இருக்கும்? அந்த அம்மா பிடிச்சி திட்டுன்னு திட்டுற நேரம், இப்படி புள்ளைய வச்சுட்டு இருக்கிறவங்க சொல்றாங்க இப்படி என்றாங்க. அவங்களால பேச முடியல, ஒரு வார்த்தை நியாயம் கற்பிக்க முடியல. அவங்க நோன்பு அண்டைக்கு உலகத்தில் மிக பரிசுத்தமான பெண், அவர்கள் நோன்பு பிடித்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த பேரும் எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்தியாச்சு. அவங்களுக்கு என்ன பண்ணல, இப்படிதான் கேவலம் வந்த, இது என்ன பொறுமை என்று சொல்றது? புள்ளை கிடைச்சிட்டா களத்தனசிக்கு போட்டுட்டு நான் ஒன்றும் இல்லைன்னு வரலாம், நான் சும்மா போனேன் தியானம் பண்ண போனேன்னு சொல்லலாம், எவ்வளவோ செய்யலாம், காட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ணலாம். அதை எதையும் பண்ணல. ஏண்டா அல்லாஹ் எதை காட்டுறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்தாங்க, அவங்களுக்கு எவ்வளவு ரூம்ஸ் இருந்துச்சு, எவ்வளவு செய்ய இருந்துச்சு, எவ்வளவு பண்ண இருந்துச்சு, எதையும் பண்ணாம அல்லாஹ்வை நம்பி வந்தாங்களே, இதுக்கு பேர் பொறுமை. இப்பதான் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கும். அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மனிதர்கள் எப்படி மாறுவாங்க? இது எல்லாம் தாண்டி அவங்க வர்ற நேரம் ஒரு டாட் நம்பிக்கை இழக்கல. ரப்பே எனக்கா இது, உனக்கு கட்டுப்பட்டதுக்கா இது அப்படி சொல்லல. ரப்பே நீ எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தர போறாய், உன்னை நம்புறேன், என்னை படைத்த உன்னை நம்புறேன். இதுதான் இன்றைக்கு 4 தொழுந்துட்டு 40 கதை, இவ்வளவு தகஜத்தில் நின்று ரமலான் கடைசி 10 கால் வீங்க நின்ற எனக்கா இந்த பிரச்சனை? சுப்ஹானல்லாஹ். அப்படி பிரச்சனை வராம இருக்கணும்டா இவங்களுக்கு வரக்கூடாது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வரக்கூடாது, ரசூலுல்லாஹ்க்கு வரக்கூடாது. குழந்தையோட வந்த பிறகு அஷாரத்திலை எதுவுமே செய்ய முடியாது, விரலை கொண்டு வந்து காட்டுறாங்க. புல்ல அவங்க கேட்குறாங்க, காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி ஸபியா, நாங்க எப்படி பேசுவோம்? தொட்டில் பருவத்துள்ள இந்த புள்ளைய புள்ளிட்ட இப்படி காட்டினா நாங்க பேசிடுவோமா? கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி ஸபியா, இந்த புள்ளையோட நாங்க எப்படி பேச? நீங்க பேசுங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஊம குசுமா இப்ப நிக்காம பேசுங்க. என்ன புள்ளைய காட்டுறீங்க? புள்ளைய காட்டினா சரியாயிருமா? அல்ல என்ன காட்டுறான்? இந்த இதெல்லாம் ஏன் அல்ல சொல்றான்? நோவிக்க வேண்டிய உச்சகட்டத்தில் நோவினை. அல்லாஹ்வுடைய சலாம் இறங்க போகுது, அல்லாஹ்வுடைய இரக்கம் இறங்க போகுது. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் இரக்கம் கொடுக்க நொந்து போய் உலகமே அவ பொய்ய சொல்லி அவ திட்டின நேரம், இந்த புள்ளைய காட்டுற நேரம், அவங்க கேட்கிறாங்க எப்படி நாங்க புள்ளையோட பேசுறோம்னு கேட்கிற நேரம், கால இன்னி அப்துல்லா, குழந்தை பேச ஆரம்பிக்குது. ஆத்தானியல் கிதாப் வஜஅலனி நபியா வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்த். ஒரு குழந்தை பேசுது, நான் அப்துல்லா, அல்லாஹ்ட அடியான் நான். ஆத்தானியல் கிதாப், அவன் எனக்கு வேதத்தை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லாரும் பார்க்கிறாங்க, அந்த அதிசயம் நடக்குது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றிக்கு விட்டு விட்டார்கள். அவங்க தப்பு செய்யல, குழந்தைய கொல்லல, தற்கொலை பண்ணல, அந்த தைரியமா ஃபேஸ் பண்ணினாங்க. ரப்பு காப்பாத்துவான் நம்பினாங்க. ரப்பு காப்பாற்றிய விதத்தை குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சொல்லுது,
ஒரு பெண் தப்பு செய்தால், தப்பு இன்றைக்கு நீங்க தப்பு பண்ணினால் மிரட்டுவான். இன்னைக்கு நிறைய காத்தாங்குள்ள இன்றைக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன். என்னமோ ஒரு ஃபோட்டோவை வச்சு ஒரு பொம்பளை பிள்ளைய மிரட்டினான்லாம் மறந்து போச்சு. ஏதாவது ட்ரெஸ்ஸை அரைக்குறையாக வச்சுட்டு அப்படியே அந்த மாதிரி நிறைய பேச இஷ்யூக்கள் இலங்கையில் போச்சு. ஒரு இடத்துல பார்த்தேன், ஒருத்தர் கால் பண்ணி சொன்னார், எனக்கு தெரியாது மிரர் ஃபோட்டோன்னு இருக்குதான். எனக்கு தெரியும் தானேண்டார். எனக்கு என்னப்பா மிரர் ஃபோட்டோ தெரியும்? அவர் நினச்சிட்டார் எனக்கு தெரியும். அந்த மிரர் ஃபோட்டோவா அப்படின்னா ரொம்ப பெரிய கதை, அது பயானில் சொல்லலாது. அசிங்கம். நிர்வாணமாக நின்றா கண்ணாடியில் வீடியோ எடுக்கிறது மாதிரி ஒரு செட்டப். ஸோ இப்படிலாம் பண்ணினாங்க, இப்படிலாம் இதாக்கினாங்க. சில நேரம் ஒரு பெண் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒரு ஆணோட தொடர்பு வைத்து தப்புலை போய் கிட்ட போன உடனே அவன்கிட்ட சில போட்டோக்கள் இருக்கு, மிரட்டுவான். வெளியே போடுவோம். இந்த பெண் இன்றைக்கு தௌபா செஞ்சா வல்லாஹி எதை நடந்தாலும் இதுக்கு மேல் நான் இதை செய்ய மாட்டேன்னு நினைச்சா அல்லாஹ் பாதுகாப்பான். இதான் படிப்பினை. இப்ப மாட்டிட்டோமே, இதுக்கு மேல ஏழாண்டு ஜினா செய்யறது இல்லை. ஷைத்தானுக்கு வேணும் சிக்க வைக்க, ஷைத்தானுக்கு வேணும் ஏதாவது பண்ணு. அப்படி பண்றதுக்கு கிட்ட நெருங்கினாலும் இப்ப தௌபா செஞ்சு யாரும் என்ன பாதுகாத்து விடன்னு கேட்டா கண்ணால பாப்பீங்க அல்லாஹ்வுடைய இரக்கத்தை, அல்லாஹ்வுடைய பாசத்தை. அதனால் அன்புக்குரியவர்களே, இப்படி குர்ஆன்ல நிறைய நெடுகளும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, குர்ஆன் நெடுகளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் அருளை அனுப்பியவர்களை பற்றி எக்கச்சக்கமா பேசுறேன். அப்படி பேசினா ஒவ்வொரு நபியையும் எடுத்து 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 பேச வேண்டியிருக்கிறது. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், குர்ஆனை பெறட்டுங்கள். அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள் யார் என்று நீங்க படிக்கணுமா, குர்ஆன் உங்களுக்கு அழகாக படிச்சு தரும். அதனோடு நீங்க ஒப்பிட்டு பாருங்க, நான் இதுல எந்த பகுதி, எந்த துண்டுல நிற்கிறேன், எந்த இடத்துல நிற்கிறேன், என்ன அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட இதே மாதிரி எங்களுக்கு நடந்து ஏதாவது நடந்தா நிச்சயமா அந்த இடத்துல நம்ம அல்லாஹ்வுக்கு பொருத்தமா நடந்தா அல்லாஹ்வுடைய அன்பு வரும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வரலாறு, குவையில் சிக்கின 3 பேர் அல்லாஹ்வுடைய நல்லடியார் அல்லது நிழல் பெற்ற 7 கூட்டத்தில் ஒருவர் என்ன சொல்கிறார், அல்லாஹ்வுக்கு அதாவது ஜினாவுக்கு கிட்ட போய் இத்தக்கில்லா அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள சொன்ன உடனே அந்த பயம் வந்ததுக்கு அல்லாஹ் மறுமையில் நிழல் கொடுக்கிறார். நன்மை செஞ்சவங்களுக்கு மட்டுமல்ல, பாவத்திலிருந்து விலகியவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. அன்புக்கினியவர்களே, அதனால் இந்த பேஸ்மெண்ட்டை நீங்க அழகா கல்புல ஆழமா பதிய வைங்க. இதுதான் முக்கியம். சோதனைகள் வருகிற நேரம் அல்லாஹ்வுடைய பஷாரத்து செய்தி வரும், பொறுமையாளர்களுக்கு அந்த இது வரும். அந்த பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பஷாரத், அல்லாஹ் வானத்தில் இந்த ரஹ்மத்தை இறக்குவான், அவனுடைய அன்பை இறக்குவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னால் இன்னொரு செய்தியையும் உங்களுக்கு பதிவு செய்ய சொன்னார். அதாவது இன்றைக்குள்ள நிறைய பெண்களும் இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாகிக் கொண்டு வாழ்க்கையில் வேற ஒரு சந்தோஷத்தை தேடி போகிறார்கள். இதை சொல்வதற்கு நேரம் இடம் தருமோ தெரியாது. அன்பிக்கினவர்கள் நான் ரொம்ப சுருக்கமாக பதிவு செய்கிறேன். இந்த கடந்த 3-4 ஆண்டுகளாக நம்ம எங்க திரும்பி பார்த்தாலும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை பற்றி கேள்விப்படுகிறோம். ஜினா பல்கி பெறுகிறது. ஒவ்வொரு விதமாக ஜினா வந்திருக்கிறது. 2 தரப்பும் கடுமையான ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க, ஆணும் பெண்கள். ஒரு நல்ல குடும்பத்தில் கல்யாணம் பேசலாது, கேட்குற பொடியை விசாரிச்சு பார்த்தா கேஜி அடிக்கிறான், கேட்குறவன் ஐசுக்குள்ளே போகிறான். என்னப்பா ஆச்சு? நான் அதாவது இதனுடைய இந்த பிரச்சனையை நீக்கணுமா இருந்தா, அல்லாஹ்வுடைய அருள் வரணுமா இருந்தா, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்றை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நான் டீட்டெயிலாக இதை பேசலை. போதைப் பொருள்னா தனியாக பேசணும், அதை பேசலை. ஆனால் இந்த சமூகம் இதிலிருந்து பாதுகாப்பு பெறணும்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கே பார்த்தாலும் போதைக்கு அடிமையான இளைஞர்களை பற்றி பேசுகிறார்கள். இது இப்படியே போனால் இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் கேள்விப்படுவீங்க, எங்கள் ஊர்களில் தற்கொலை வீதாசாரம் கம்மி, முஸ்லீம் சமுதாயத்தில் ரொம்ப அறுதி. ஆனால் மற்ற மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தற்கொலை பண்ணுவார்கள். விவசாயத்தில் தோல்வியா தற்கொலை, காதலில் தோல்வியா தற்கொலை, மேல் மாடியிலிருந்து ஒரு அதாவது மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் போய் மெடிக்கல் காலேஜில் மேல் மாடியிலிருந்து குதித்து செத்து போன ஒரு யுவதியை நாம் பார்த்தோம். ஏன் தாங்க முடியல? மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் படிக்க முடியுது, இன்னும் டாக்டராக போறவ பாஞ்சு விழுந்தான். நீங்க பார்த்திருப்பீங்க கேம்பஸ்ல, கொழும்பு அதாவது ரேஸ் கோர்ஸ் இருக்குது கொழும்புல, பட்ட பகல்ல கொழும்பு கேம்பஸ்ல யுவதியையும் கூட்டிட்டு வந்து அதாவது காதலியையும் கூட்டிட்டு வந்து பட்ட பகல்ல கத்தியால குத்தி கொலை செஞ்சது பல மாதங்களுக்கு முன்னாடி கொலை செஞ்சுட்டு போனதை நீங்க பார்த்திருப்பீங்க. படிக்காதவன் அல்ல, படித்தவன். படித்தவர்கள் என்ன நடக்குது? உலகத்தில் ஃபித்னா நிரம்பி வடிகிறது. இந்த ஃபித்னாக்களை நிப்பாட்டணுமா இருந்தா, அல்லாஹ்வுடைய அருளை கிடைக்கணுமா இருந்தா,
நம்ம பிள்ளைய நல்ல வளர்க்கணுமா இருந்தா, தாய்மார்களே நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க போய் வீட்டில் உட்கார்ந்து எழுதி பாருங்க. கோவிட் அவுட் பிரேக்குக்கு முன்னாடி, கோவிடுக்கு முன்னாடி இந்த நாட்டுடைய அறிக்கைகள் எல்லாம் சொல்லுவதும், கோவிடுக்கு பின்னாடி இந்த நாட்டுடைய ரிப்போர்ட்ஸ்கள் என்ன சொல்லுவது தெரியுமா? அதிகமாக போதைக்கு அடிமையாயிட்டாங்க இளைஞர்கள். என்ன ஆச்சரியம் என்று கேட்ட என் வாழ்நாளில் இதுவரைக்கும் கேள்வியே படாது. ஒரு ஊர்ல சொன்னா நான் கணக்கெடுக்க மாட்டேன், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், பல ஊர்களில் எனக்கு சொன்னார்கள். ஒரு ஊருக்கு போறேன், ஜும்மா ஒருவர் என்னை ஏற்றிட்டு போறாரு, டவுன்ல இருந்து ஊருக்கு போகணும், ஒரு 45 நிமிஷம் போகணும். 45 நிமிஷம் வரைக்கும் அவர் என்னிடம் பேசினார். வல்லாஹி அந்த ஜும்மாவை அவர் சொன்னதையே நான் சொன்னேன். ஏனால் எனக்கு அள வந்து விட்டது, எனக்கு மைசிறுக்கி. அவர் சொன்ன செய்திகளும் சம்பவங்களும் என்னை ஆட்டி போட்டு விட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் இப்படி நடந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆச்சரியம் என்னண்டா, இளைஞர்கள் போதைப் பொருள் பாவிச்சாங்கன்னு கேள்விப்பட்டோம், ஸ்கூல்ல யுவதிகள் பாவிக்கிறாங்க என்று ஒரு இடத்துல கேள்விப்பட்டா பரவாயில்ல, அந்த ஸ்கூல்ல பாலிக்கால பாவிக்கிறாங்க, இந்த பாலிக்கால பாவிக்கிறாங்க என்று ஒரு ஊருக்கு போய் சொன்னா ஏதோ செட்டிங்ல சொன்னான்னு வரலாம். இன்னொரு ஊருக்கு போன அடுத்த பயானுக்கு ஒரு இளைஞர் ரோட்ல வந்து இந்த ஸ்கூல்ல இப்படி பாவிக்கிறாங்க எனக்கு தெரியும் என்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யுவதிகள் கையில கொடுக்கப்படுகிறது. காதலன் காதலி என்று சேர்ந்ததுக்கு பிறகு இது கொஞ்சம் இந்த டேப்லெட்டை போட்டு பாருன்னு காதலன் சஜஸ்ட் பண்றான். இவன் காதலன் சொன்னான்னு போடுறா. அந்த வாழ்க்கை அழிஞ்சு சீரழியுது. பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன். எங்க எப்படி போதைக்கு அடிமையாராங்கன்னு சொல்ல இயலாத அளவுக்கு முஸ்லிம் சமுதாயம் எப்படி இருக்கல. மற்றவங்களை எல்லாம் குடிக்கிற நேரம் எங்க சமுதாயம் நாங்கள் நெஞ்சு நிமிர்த்து சொல்லுவோம், எண்ணி பார்த்தா நீங்க 100 பேர் குடிச்சா எங்களை 20 தான் குடிப்பான்னு சொன்னோம். அப்படி இருந்த முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு மாறிட்டு. ஏன் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க தாய்மார்களே, ஏன் இந்த சோதனை என்று கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு போய் உங்க கையில் இருக்கிற போனா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், இதுல ஹலால் எது ஹராம் எது என்று பார்க்கணும். அல் ஹலாலு பையின் வல் ஹராமு பையின். உங்களுக்கு தெரியுமா, உங்க புள்ள ஐஸ் அடிக்கிறதுக்கோ கேஜி அடிக்கிறதுக்கோ வேற உள்ள மாவாவோ சாதாவோ ஏதோ உண்டு உங்க புள்ள பழவிச்சேன்னா எப்படி பழவிச்சேன்னு தெரியுமா? யாரு பழக்கினது? நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? கொஞ்சம் போலீஸ்ல சொல்லி பிடிச்சி கொடுத்து ஏதாவது இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறோம். அது நடக்குமெண்டா எப்பயோ நடந்திருக்கேன். அதை பற்றி நான் பேசவில்லை. அது நடக்காது. ஏனென்றால் இது பெரும் பணம் மேலால பெறலுது. வெளி உலகத்துக்கு காட்டுவார்கள் பிடிக்க வருகிறோம் என்று 4 நாள்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பிடிக்க ஏறாது சில பேர், மேலிடத்திலிருந்து உத்தரவு வரும் பிடிக்காதீங்கண்டு. அப்படி பிடிக்கிறதா நான் எப்பயுமே அந்த டைம்ல தான் நான் ஒன்றை சொல்றேன். ஸ்ரீலங்காவில் 5000 பேர் விற்கிறாங்கன்னு வைங்க, 5000 பேர் தூள் விற்கிறாங்கன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு ஹெரோயின் விற்கிறாங்க. விற்கிறவன் ரீட்டைலர், அவன்கிட்ட போய் வாங்கணுமா இல்லையா? தூளை வாங்குறவனுக்கு காலில் செருப்பு இருக்காது, கையில் ஃபோன் இருக்காது, பல்லாயிரம் கொடுத்து வாங்குவான். அன்றைக்கு 4 ஷொட் அடிக்கணுமா 2 ஷொட் அடிக்கணுமோ, அவன் கையில் மெப்பை போட்டு லொக்கேஷனை போட்டு இன்றைக்கு லொக்கேஷன் அனுப்புங்க, இன்றைக்கு வேற லொக்கேஷன், நாளைக்கு காத்தாங்குடியில் வேற லொக்கேஷன்லாம் உண்டு தான். அந்த ஒரு லொக்கேஷனில் போய் தான் வாங்கிட்டு வருவான். இதுக்கெல்லாம் பையன் சும்மா போய் வீடியோ பண்ணி பெரிய பூதாகரமாக்க தேவையில்லை. சிம்பிளாக காத்தாங்குடி உங்களுக்கு தெரியும் எங்க விற்பாண்டு. இதெல்லாம் பெரிய மர்ம கதை இல்லை. இந்த உளவுத்துறைகள் அவ்வளோ ஆய்வுகளை பண்ணுகிறார்கள், தேடி பார்க்குறாங்க, எங்களை பற்றி பார்க்குறாங்க, என்னன்னு கேட்குறாங்க. சரி, நீங்கள் திறமையானவர்கள், உங்களால் முடியுது. ஆனால் என்டிடி எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்களோ, அந்த உளவுத்துறை அதிகாரிகள் எப்படி அதெல்லாம் பார்த்தாங்களோ, இங்கே தான் இவன் பண்ணாங்களோ, உங்களுக்கு 5000 பேரை ஓவர் நைட் நீங்க பிளாக் பண்ணினீங்கன்னு வைங்க. நீங்க கண்டெய்னர்ல பிடிக்கிறத விடுங்க, ஒரு பேச்சுக்கு நீங்க கஸ்டம்ல கிளியர் பண்றதை விடுங்க. 5000 பேரை ஓவர் நைட் நீங்க பிளாக் பண்ணினா எப்படி கேஸுக்கு போலி நின்றாங்களோ, எப்படி பெட்ரோல் இல்லாம நாங்க அவஸ்தைப்பட்டு வாகனத்துக்குள்ளே நின்றோமோ அப்படி பார்க்க மாட்டீங்க. அங்கால ஒருத்தன் ஓடுவான், வாந்தி எடுப்பான், இங்கால ஒருத்தன் பாஞ்சு கடிப்பான். நீங்க போதைக்கு அடிமையானவனை 4 நாள் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல போய் அவங்கள பூட்டி வச்சதை பார்த்தீங்கன்னா பைத்தியம் தோக்கும். துடிப்பான், சத்தி எடுப்பான், வேகமா நடப்பான், பாய பார்ப்பான், என்னவெல்லாம் செய்வாங்க தெரியுமா? போதைக்கு அடிமையானவங்களை கலட்டி எடுக்கிறதுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல போட்டா அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரே பிரட்டி எடுப்பான். அப்படி எங்கேயாவது பார்த்தீங்களா? நீங்க ஒரு இடத்துல பார்த்தீங்களா? கேஸுக்கு நின்றவங்களை பார்த்தீங்க. பெட்ரோல் இல்லை, டிமாண்ட். போதைப் பொருள் டிமாண்டே இல்லையோப்பா. கோவிட்ல எல்லா கடையும் பூட்டி அவன் தூள் அடிக்கிறவன் அடிச்சிட்டு தான் நின்றான், அடிக்கிறவன் அடிச்சான்.
ஏன் டிமாண்ட் இல்லை? இதை பிடிச்சிடலாம். நான் சொல்றேனா இல்லையா? 5000 பேரை பிடிக்கலாம். ஏன் பிடிக்கல? பிடிக்க முடியல. இந்த அதிகாரி நினைச்சா மேல உள்ளவனுக்கு ஏலாது, மேல உள்ளவன் நினைச்சா அவனுக்கு மேல ஏலாது. மெசேஜ் வந்துடும், பிடிச்சா கூட பெரியவனை பிடிக்க ஏலாது, சின்னவனை பிடிச்சி நாளைக்கு விட்டாச்சு. என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்க மாத்தணும். எங்க பிள்ளைகளை காப்பாற்றணுமாக இருந்தால் நீங்கள் வேற எதையும் நம்ப கூடாது. எங்க முன்னோர்கள் எப்படி எங்க ஊருக்கு வளாகத்தை போட்டு பவுண்டரிய போட்டு எங்க ஊர் வளாகத்துக்கு வைன் ஸ்டோர் வராம பள்ளிவாசல்களை உருவாக்கி இது முஸ்லீம் ஏரியாண்டு காட்டினார்களோ அதே விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எங்களுக்கு பணம் பெருசு. பள்ளிக்கு முன்னுக்கு விற்பாங்க, இங்கால விற்பான். தட்டி கேட்ட என்ன கொண்டுருவானே எங்க சுயநலம். தட்டி கேட்டா எங்களுக்கு பிரச்சனை வருமே, அழிஞ்சு போட்டுமா? அழியுது கண்ணு முன்னாடி. இது வல்ல ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் சொல்றேன், பிழை என்றால் தட்டி கேட்கணும். தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நன்மை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் வ துஅமினுன பில்லாஹ். அல்லாஹ்வை நம்புவதும் தான் இந்த உம்மத்தோட வேலை. கண்டும் காணாம போனா எங்க வீட்டுல பறி போயிடுவோம். அதனால லையூசிபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா. அல்லாஹ் எதை விதிச்சானோ அதான் நடக்க போதா, தாண்டி எதுவும் நடக்காது. இது வரணும். எங்க இந்த பிரச்சனை வருகிறது? அதனால பிடிச்சு கொடுக்கறதுல மட்டும் இருக்காதீங்க. அது எப்பயும் அழியும், அழிஞ்சிரும். உலகத்தில் எங்கேயும் அழியல். போதைப் பொருள் விநியோகம் கூடிட்டு தான் இருக்குது. அடிமையாகவும் கூட தான் செய்யறான். எப்படி நிப்பாட்டணும்டா, யாரு சப்ளை பண்றான் அவன் இல்லை முக்கியம், இவையே அடிமையாகிறான். எங்க ஊர்ல பன்றடிச்சு விற்கிறான்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. பெரிய கடை ஏர் கண்டிஷன் போட்டு காத்தாங்குள்ள விற்கிறான். வாங்குவாங்களா? 1 மாசம் பார்ப்பான், 2 மாசம் பார்ப்பான், 6 மாசம் பார்ப்பான். ஒத்தையில் வாங்குறது கலட்டிட்டு போயிருவான். இதுக்கு மேல பன்றடிச்சு நாவி கேளுமா? நீங்க யாரும் சாப்பிட மாட்டீங்க. அவன் வரமாட்டான். நம்ம பிள்ளைகளை மாத்தினா ஜசீரத்துல் அரபி ரசூலுல்லாஹ் ஆல்கஹால் ஃப்ரீ சிட்டி. யாரு போய் கல்லை விற்க? யாரு வாங்கப்பா? நீ பாட்டுக்கு வித்துட்டு வாங்க மாட்டோம்டா. இங்க அராத்தை வித்தா நாங்க வாங்க மாட்டோம். அந்த சமுதாயத்தை உருவாக்க பார்ப்போம், அந்த சமூகத்தை உருவாக்க பார்ப்போம். பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம இந்த சமூகத்தை இதிலிருந்து பாதுகாக்காவிட்டால் எங்க சமுதாயம் அழிந்துவிடும். ஆனா நீங்க போலீஸுக்கு சொல்றது சொல்லுங்க, அவங்களும் ஒரு பணி செய்யறாங்க. நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன். அவங்க என்னோடையும் பலர்கள், அதாவது நான் புத்தகத்தில் ஒரு இடத்துல டிஐஜி மார்க்கில் எல்லாரும் வந்திருந்தாங்க. உண்மையா என்னோடு பேசினார்கள். உண்மையா நான் இந்த விஷயத்தை சொல்லி காட்டினேன். முஸ்லீம் சமூகம் ஏன் இப்படி இருக்குது? அப்ப அவர் புரிந்தார், மார்க்கத்தால் இதை செய்யலாம், உங்க மார்க்கத்தால் அது நடந்திருக்குது. அவர்களும் செய்ய பார்க்கிறாங்க, மேல மேல போகிற நேரம் செய்ய இயலாது, விடுறாங்க. இல்லை, அங்கதான் பிரச்சனை. சல்லி புழங்குது. அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இப்ப எங்க பக்கம் பார்ப்போம். என்ன செய்யலாம்? யாருக்கு இதை கொண்டாந்து விற்கிறது? உங்க பிள்ளை எப்படி அடிமையாகுது? சிகரெட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஏன் அது சொல்றேன்டா, எங்க சமுதாயம் இன்னும் தண்ணிக்கு அடிமை இல்லை. தண்ணி என்ன? இந்த தண்ணி இல்லை, சாராயம், கல்லு சாராயம் இருக்குது. அது ஹராம் 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 ஹராம். அதெல்லாம் ஹராம். எது ஹலால்? புகையில் இருக்கு போது புகையால போகும். ஹலால் புகை பிரச்சனை இல்லை, மக்ரூ தானே. புகை மக்ரூல தொடங்கும், முஸ்தாபா மாறிடும். புகை பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் சிகரெட் ஒழியணும். இந்த கேஜி அதுல 2வது நானா இவன் தம்பி இதுல இருந்து ஆரம்பிப்பான். ஒத்தனை ஃபர்ஸ்ட்டுக்கே தூள் அடிக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் சிகரெட்ல தான் தொடங்கும். எது டோரோ அதுக்குள்ள போய் சிகரெட் அடிச்சான்னு வைங்க. இப்ப சிகரெட்டை எங்க புள்ள அடிக்காம இருக்குன்னு என்ன பண்ணணும்? ஏன் சிகரெட் அடிக்கிறான்? எதுக்கு ஸ்மோக் பண்றோம்? நிப்பாட்டு ஏழுமான்னு கேட்டீங்கன்னா ஏழு. இப்ப சாதாரணமா மார்க்கம் ஹாஸ்பிட்டல் போய் காட்டினா சிகரெட் அடிச்சவன் நிலைமையை பாருண்டு அதை பார்த்த எவனும் அடிக்க மாட்டான். இப்படி ஒன்று கதறி போயிருக்கும், ஒரு மாறிக்கும், ஒருத்தன் கத்துவான், காட்டணும். இவர் ஏன் சிகரெட் அடிக்கிறான்னு விளங்குது உங்களுக்கு? சாதாரண சிகரெட் கம்பெனி எடுத்துக்கொண்ட டொபேக்கோ கம்பெனி பெரிய வருமானம் ஈட்டுவாங்க, உலகத்தில் பெரிய தொழில். அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? 100 பேர் வாடிக்கையாளர் இருந்து இன்னைக்கு 5 பேர் செத்து போயிடுவான், நாளைக்கு 95, நாளைக்கு ஒரு 5 செத்துருவான், 90. எந்த கம்பெனியும் ப்ராஃபிட்டை இந்த வருஷத்துக்கு விட அடுத்த வருஷம் கூட்டம் தான் பார்க்கணும், குறையாது. சரிப்பா, ஒரு ப்ராஃபிட்டை கூட்டணும்னா விளம்பரப்படுத்தணும். சிகரெட் குடிப்பா, சிகரெட் குடிப்பா, சிகரெட் குடிப்பான்னு சொல்லணும். அவன் சொன்னா சொல்ல இயலாது. ஸ்டேட் மீடியாவில் கொண்டாந்து நான் போட போகிறேன் சிகரெட் விளம்பரம் 1 கோடி தாரேன்னா சென்சர் பண்ணி இது போடலான்றான். தடை. நீ எப்படிப்பா போடுவேன்? சிகரெட் விளம்பரம் போட இயலாது, அது தடை. நம்ம நாட்டிலே உலகத்தில் நிறைய நாடுகளில் தடை. இப்போ இவன் விளம்பரப்படுத்தணும். என்ன பண்ணுறது?
என்ன செய்யறது? எப்படி சிகரெட்டை கொண்டு போய் இளைஞனுக்கு கொடுக்கறது? விளம்பரப்படுத்தா முட்டை மறந்துடுவீங்க. நீங்க ஒரு ஐட்டம் உங்களுக்கு மறந்துட்டேன்டா திரும்ப வாங்க மாட்டீங்க. திரும்ப திரும்ப ஏன் ஹீரோ ஹோண்டா பைக்கு கொண்டாடுறான், சித்தாலே இப்போ பாம்புன்றான். அந்த காலத்தில் டைகர் பாம் யூஸ் பண்ணாங்க, விக்ஸை யூஸ் பண்ணாங்க. இந்தியா கம்பெனிக்கு நண்டு வந்து சித்தாலே படித்தான். அவங்க விளம்பரத்தை விட்டாங்க. விக்ஸு முடிஞ்சு டைகரும் முடிஞ்சு சித்தாலே இப்போ உள்ள கொண்டாந்து போச்சு. ஏன்டா அது விளம்பரம். விளம்பரம் இல்லாமல் செய்யலாது. அவங்க கோடி கொடுக்க ரெடி விளம்பரத்து. யாரை பிடிச்சான் தெரியுமா? இங்கே தான் பிரச்சனை. நம்ம வந்து வீட்டில் குடும்ப கதை ராஜா பரவாயில்ல சும்மா பார்க்கலாம், படம் தானே, வரதட்சணை ஒழிப்பு தானே, தீண்டாமை இல்லாமல் ஆக்க போகிறானே, அந்த லஞ்சத்தை அழிக்கிறானே, இதுதான் படத்தில் மோட்டோ. நான் கேட்குறேன், இந்த படம் என்ன செய்தியை கொடுத்து தெரியுமா உங்கள் பிள்ளைக்கு? நீங்கள் ஒரு கதாநாயகராக இருந்த ஒரு பேச்சு, கதாநாயகர் இப்படி தூக்கினா இது ஆப்பிள் ஃபோனாக இருந்தால் ஆப்பிள் கம்பெனி பல லட்சம் கொடுத்தான்னு அர்த்தம். தண்ணி போத்தலை எடுத்து ஒரு பிராண்டை காட்டிட்டான்னா அவன் 4 கோடி உள்ளே போட்டிருக்கிறான்னு அர்த்தம். அவன் என்ன சரி ஒன்று தொட்டான்னு வைங்க, அதில் பிராண்டு போச்சுன்னு வைங்க, ஷாக்கில் கோடி போச்சுன்னு அர்த்தம். கதாநாயகர் வந்து தீண்டாமல் தானே ஒழிக்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்களே இந்தியாவில் நல்லத்தை உண்டாக்குறான் நல்லத்தை உண்டாக்குறான்னு. இத்தனை வருஷமாக படத்தை பார்த்து அழுந்துட்டு தான் வருவான், ஒரு நனவும் நடக்கல. சாபாக்களை நடிக்கிறது. நீங்கள் என்ன நனவு உண்டாக்கினீங்க சொல்லுங்க. நனவு உண்டாக்குறான்ற பேரில் எல்லாத்தையும் பண்ணுவாங்களே. சரி பண்ணி நலவைத்தானே உண்டாக்குற, சரி நல்லம். உன் கதாநாயகருக்கு எதுக்கு சிகரெட்? கதாநாயகர் கையில் எதுக்கு சிகரெட்? வீடியோ பண்ணுற டைமில் இவனுக்கு எதுக்கு சிகரெட்டை பற்ற வைக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் வீடியோவில் நடிக்கிறீங்க ஒரு பேச்சு, நாடகத்தில் நடிப்பில் எது முக்கியம் அதான். அந்த டைமில் சிகரெட்டு தேவைப்பட்டா கூட, அப்படி எல்லாருக்கும் தேவைப்படாது, பட்டா கூட வெளியே போய் சிகரெட் அடிச்சுட்டு வருவானே தவிர நடிப்பில் சிகரெட்டை கொண்டு வர மாட்டான். அவனுடைய இயல்பு தேவையை கொண்டு போய் அதில் காட்ட மாட்டான். அப்போ வற்புறுத்தி கொடுக்கப்பட்டுச்சுன்னு விளங்குதா? நான் நடிக்கிறேன்னா 5 நிமிஷம் டைம் தாங்க, எனக்கு சிகரெட் அடிக்கணும், ஓ போயிட்டு அடி. அதையும் வீடியோ பண்ண மாட்டான். 1 2 ஸ்டார்ட் அடி. அவர் ஸ்மார்ட் அடிக்கிறாராம். உள்ள இளைஞனுக்கு என்ன மெசேஜ் தெரியுமா? அடிங்க வாப்பான்னு சொல்லல. இதை எதுக்கு டொபேக்கோ கம்பெனி கொடுத்தது தெரியுமா? நீ அடி, எங்களுக்கு ஸ்டேட் மீடியாவில் கொண்டாந்து போட தடை தானே, புடி உனக்கு கோடி, நீ அடி. ஒன்று அது எத்தனை பில்லியனுக்கு படம் எடுக்கணும் ஏன் இதாக்குறான். பச்சை கிழவன் இவன்லாம். இந்த கிழவனை கொண்டாந்து பொடியை மாதிரி காட்டி மேலே இந்த பாயை விட்டு அப்புறம் பொடியை த்ரில்ல பார்ப்பான். அது எல்லாம் எதுக்கு தெரியுமா? கையில் கொடுக்குற சிகரெட்டுக்கு அவ்வளோ கோடி வந்துடும். ஏன்னா அவனுக்கு எதுலையும் மார்க்கெட் பண்ணலாம். இந்த படத்தில் கதாநாயகனை உண்டாக்கி மார்க்கெட் பண்ண உடனே இவன் என் தலை, என் அது, என் இதன்றான். ஏமாத்தி அம்புட்டு பேரை சாகடிச்சு அவன் வீட்டில் டைல்ஸ் போடணுமா, அவன் புள்ள வாழணுமா, இந்த கூத்தாடி பக்கம் நம்ம பிள்ளைகள் போகணுமா? இது ஹராம பார்க்கல நாங்க, அங்கதானே பிரச்சனை. இது ஹராம பார்த்து இருந்தோம் என்றால் எண்டுக்கு சாவுமணி அடித்திருக்கு முஸ்லீம் ஊர்கள். இன்றைக்கு வைன் ஸ்டோர்ல உள்ள இந்த லொரிகள் இங்கால போனாலும் கூட விற்கலாம். காத்தாங்குடியில் வைன் விற்க தொடங்கினா, பியர் விற்க தொடங்கினா இங்க கூட விற்கலாம். ஏன்னா எங்கள்கிட்ட சல்லி புழங்குது. முஸ்லீம்கள்ட்ட நாங்கள் வர்த்தக சமுதாயம், நாங்கள் சம்பளம் வாங்குற சமுதாயம் இல்லை. பிஸ்னஸ் மேலே கீழே போகும், நிறைய இருக்கும். இன்றைக்கு எங்களை பிடிச்சா அவன் இதை விட பல மடங்கு மேலே போவான். ஆனால் முஸ்லீம் ஊரை தாண்டி போகும், நிப்பாட்ட இயலாது. வைன் ஸ்டோர் இல்லை, எவனும் கடையை கொடுக்க மாட்டான். அப்படி நடக்கும். அப்படி இருந்த சமுதாயம். அதே மாதிரி தான் இந்த சமுதாயத்துக்கு சிகரெட்டுக்குள்ளால பூந்த பிறகு அவனுக்கு தெரியும், இதை கையில் வச்சுட்டான்னு அடுத்தது ஓகே. கதாநாயகர் நீங்கள் நல்லா தான் பார்க்குறீங்க. அவனுக்கு என்ன தேவை தெரியுமா? நிறைய பேர் அன்பு, என் இதயம், என் கல்வி அதுன்னுவாங்க. அவனுக்கு தேவை எக்கேடு கட்டும் போ. நான் இந்த சிகரெட்டுக்கு எத்தனை கோடியோ அது மேலே போட்டு எடுப்பேன், கீழே அடிச்சு எடுப்பேன், இப்படி எடுப்பேன். அது எதுக்குப்பா குடிக்கிற காட்சி? உன் படத்தில் என்ன முக்கியமோ, ஊரில் பிரச்சனை அதை காட்டு. அதையும் குடிக்கிறது, லவ் ஃபெயிலியர்னா இவன் கொஞ்சம் குடிக்கிறது, குடி. ஏன்னா என் தலை தானே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒத்தனுக்கு இது சாதாரணமாக மனித இயல்பென்ன. ஒரு டெமினிம் எடுத்து பிச்சா பிஞ்சு இருந்தால், ஒரு உடுப்பு பிஞ்சு இருந்தால் வெக்கம் வரும். எனக்கு இந்த தோப்பு பிஞ்சு இருந்தால் நான் எப்படி காட்டுவேன்? என்ன கை சந்து போன மாதிரி எதுக்கு மறைச்சிருவேன்? ஏன்னா இது விளங்கக்கூடாதுன்றதுக்கு. இல்லை உளுந்துட்டீங்களா கீழே, கையோ இதாகல, இந்த பகுதி விளங்கக்கூடாது. ஒட்டு போட்டிருப்போம், தெரியக்கூடாது, வெக்கமாக போயிடும். வேணுமண்டி இவன் பிக்கிறான்டா. என்ன தெரியுமா? ஏன்டா தலை பிச்சுட்டா நான் பிச்சா என்ன, அது சந்தோஷம். தலை பிச்சுட்டாரு, சேர்த்து இதையும் பிக்கிறேன், இன்னொன்று மட்டும் இதையும் பிச்சு எடுக்கிறேன்.
அவனுக்கு வெக்கம் வராது. இதை கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, தாய்மார்களே, சின்னத்திலே இந்த தடுத்தீங்களா? வீட்டுக்கு மணக்கு வரணும்னு பார்த்தீங்களா? இந்த தொலைக்காட்சிகளுக்கு வேணாம், இந்த ஹராம் வேணாம்னு சொன்னீங்களா? கூட்டத்தோட உட்கார்ந்து பார்த்தீங்களே, இந்த பிரச்சனை இன்றைக்கு தலைவிரிச்சாடுதே. கல்லன் வேற யாரும் இல்லை, உங்க பிள்ளைகளை பறி கொடுத்தீங்களே இவன் தான். இந்த 3 வருஷமா சோசியல் மீடியாவில் இருந்து பார்த்து 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 இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் சொல்லுது, என்னப்பா கோவிட் அவுட் பிரேக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இவ்வளவு போதை பொருள், இவ்வளவு பிரச்சனை. யாரு வந்து உங்க வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போனாரா? பள்ளியில் உள்ள பேசிமா அடிச்சு காட்டினாரா? இல்லை யாரோ டீச்சர் அடிச்சு காட்டினாங்களா? எப்படி உங்களுக்கு தெரியுமா கஞ்சா அடிக்கிறது எப்படின்னு தெரியுமா? நான் இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. இவைகள் எல்லாமே அதுல இருந்து தொடங்கினது, சிகரெட்ல இருந்து தொடங்கினது. இன்றைக்கு இந்த ஊர்ல இந்த ஒழிப்பு அதாவது வரணுமாக இருந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்கணுமா இருந்தால் அருவருப்பு உண்டாக்குங்க, அருவருப்பு உண்டாக்குங்க. ரெண்டாவது போய் அவங்களோட பேசுங்க, சிகரெட் விற்கிறவங்களோட பேசுங்க. செஞ்சிடாதீங்க, இது ஆகப்பெரிய கொலை, மக்கள் பாதிக்கப்படுறாங்க. 4 ஃபோட்டோ எடுத்து காட்டுங்க, இல்லைன்னா அவங்க கூட்டிகிட்டு போங்க. ஒரு ட்ரிப் எவ்வளோ செலவழிச்சாவது மாரகம் ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த உம்மத்துக்கு இந்த அநியாயத்தை பண்ணிடாதீங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் உம்மத்து, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு கேளுங்க, அடாவடித்தனம் பண்ணாதீங்க, கெஞ்சி கேளுங்க. பெரிய பெரிய இன்டர்நேஷனல் பிராண்ட் KFC, பிஸ்ஸா ஹட், அவன் பொலிசியாக வச்சிருக்கிறான். ஃபேமிலியோட வர்றீங்க, ஸ்மோக் பண்ணுறது அவன் வாழ்க்கையில் ஹராமலாம் இல்லை. ஸ்மோக்கிங் இஸ் ப்ரோஹிபிட்டட். நோ 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 கோ. இங்கே ப்ரோஹிபிட்டட், இங்கே விற்க மாட்டோம். எங்கே ஹாஜியாருக்கு ஹோட்டல் நடத்தினா சிகரெட் இல்லாட்டி எப்படின்னு கேட்குறாரு. சிகரெட் இல்லாட்டி எப்படி நடத்துகிறான்? சிகரெட் வியாபாரமா? அட இன்டர்நேஷனல் பிராண்ட். அவன் KFCயில் போய் கோழியை முக்கி திண்டாலும் சிகரெட் இல்லைங்க. பிஸ்ஸாவை சாப்பிட்டு நோ சிகரெட்ஸ், நோ. எங்களுக்கு கேளாதீங்க, புள்ளியோட வர்றீங்க. அட அவன்கிட்ட பாலிசி இருக்குது. பெருமானுடைய உம்மத்தினர் நாம என்ன பாலிசி மெயின்டைன் பண்ணணும்? அழிவுக்கு வர்ற நேரம் சுதாகரித்து பார்க்கிறோம். நல்ல நல்ல குடும்பத்தில் துடிச்சு போறாங்க. உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ தெரியாது, சமூகத்தோட உள்ள ஒரு ஆள் என்று சொல்கிறேன், துடிச்சு போறார்கள். சுப்ஹானல்லாஹ், எத்தனை பெரிய கல்யாணங்கள் நினைச்சு பார்க்கல, விளங்குது இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால இதை நான் டீப்பா பேசினா இது ஒரு பெரிய விஷயம். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பதிவு செய்கிறேன். இதை இந்த ஹராத்தை சின்னத்திலிருந்து வெறுக்க வைங்க தாய்மார். உங்களால் ஏழும் சின்ன பிள்ளையிலிருந்து அருவருப்பு உண்டாக்குங்க. நான் அடிக்கடி சொல்கிறேன், பன்றிறைச்சி அதை எப்படி நீங்கள் வேணாண்டீங்களோ, அதுக்கு பெரிய பயான் பண்ணலையோ, நீங்கள் சாப்பிடாம விட்டீங்களோ, அது அருவருப்பை பார்த்தீங்களோ, அது மாதிரி செய்யுங்க. அந்த பிள்ளைக்கு அருவருப்பாக. இந்த படத்துகளுக்கும் சிகரெட்டுக்கு இதை உண்டாக்குங்க. அடுத்தது பெண்கள், அதையும் சொல்ல சொன்னாங்க. பெண்கள் இறுக்கமாக உடுக்கிறது, பெண்கள் இந்த மாதிரி இது பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய நடக்குது. அதாவது ரொம்ப இதாக உடுக்குறாங்க அப்படி என்று பேச சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை சொல்லுங்க என்று அல்லாஹ்வுடைய அருள் தடப்பட்டுரும். உண்மைதான். ஒரு பெண்ணை பொறுத்தளவில் ஒரு பெண்ணு எப்படி உடுக்கணும்னு யார் தீர்மானிக்கிறது? ஹாலிவுட்டும் பாலிவுட்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹாலிவுட்டும் பாலிவுட்டும் தான் நீங்கள் என்ன உடுக்கணும், நீங்கள் என்ன குடிக்கணும், நீங்கள் என்ன ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டில் சிகரெட் குடிக்கிறது ஆம்பளை, பொம்பளை குடிக்க மாட்டான். முஸ்லீம் இல்லை, மாற்று மதம் குடிக்கிறவங்க ரொம்ப கம்மி, ஸ்மோக் பண்ண மாட்டாங்க. ஏண்டா இந்தியாவில் இருந்து வர்ற தமிழ் திரைப்படத்தில் பொம்பளை குடிக்கிறது இன்னும் காட்டல. பொம்பளை அந்நியா கொஞ்சம் காட்டிருப்பான்னு நினைக்கிறேன், பெருசாக உண்டாக்கல. இதே போய் முஸ்லீம் நாட்டில் கால் வைங்க, பக்கத்தில் மால்டீவ்ஸில் காலை வச்சு, மலேசியாவுக்கு போங்க, காலை வச்சு பார்த்தீங்கன்னா ஆம்பளையை விட பொம்பளை கூட குடிப்பேன். முஸ்லீம் நாடு ஸ்காப்பு போட்டிருப்பாங்க, ரோட்டில் நின்று ஸ்மோக் பண்ணுவாங்க, மால்டீவ்ஸில் சர்வசாதாரணமாக பண்ணுவாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த கலாச்சாரத்தை உண்டாக்குறது படம். அவங்க பார்க்குற படத்தில் சர்வசாதாரணம், இவங்க பார்க்குற படத்தில் அது இல்லை. அதனால் நம்ம நாட்டில் பார்க்குற சிங்கள மக்கள் பார்க்குறதா இருக்கட்டும், அதில் இல்லை. அதனால் சிங்கள மக்கள் குடிக்கல, அங்கே முஸ்லீம் குடிக்கிறான். ஏன்னா அவன் பார்க்குற மீடியா தான் மண்டையை செய்யும். நீங்கள் என்ன உடுக்கணும், எப்படி உடுக்கணும், எது பசந்து, எது மேக்கப், என்ன விஷயம் எல்லாம் உண்டாக்கிறோம். அந்த ஃபித்னால போய் மாட்டிட்டீங்கன்னு வைங்க, கலர்றது கஷ்டமாக போயிடும். சைத்தான் உங்களை இருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன். உலகத்தில் பல நாடுகளை எடுத்து பார்க்கிற நேரம் நிறைய பேர் பேசுவார்கள், அமெரிக்கா பெஸ்ட் கண்ட்ரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ், யூரோப்பில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்ட்ரி. ஏன் அங்கே போனவங்க சிலாகித்து பேசுவாங்க, ஹியூமன் ரைட்ஸ் அப்படி, ஹியூமன் ரைட்ஸ் அப்படி.
மேலே தொட்டா கூட போலீஸ் வந்துடுவான். பிரச்சனை அப்படி. ஹியூமன் ரைட்ஸை பற்றி பேசுவாங்க. என்னவா அங்குள்ள ஹியூமன் ரைட்ஸ் என்ன தெரியுமா? பொம்பளை எதுவும் கொடுக்கலாம், யாருமே எதுவும் பண்ணக்கூடாது, இப்படி கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், அரைய குறைய கொடுக்கலாம், எப்படி வெட்டி கொடுக்கலாம். அந்த ஹியூமன் ரைட்ஸ் உள்ள பிரான்ஸில், அந்த ஹியூமன் ரைட்ஸ் உள்ள பல நாடுகளில் ஒரு முஸ்லீம் ஹிஜாபோடு போனால் பிரச்சனை. இன்றைக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு கதைகளை யூடியூப் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் இதில் பார்ப்பீங்க. முஸ்லீம் பொம்பளை அதுவும் ஹியூமன் ரைட்ஸ் தானே, நீ அவ தானே உடுத்துட்டு வர்றான், உடுக்காம போகணும்னு நீ சொல்றீண்டா. எதையுமே அவ உடுத்துட்டு வந்தது ஏன் ஹியூமன் ரைட்ஸ் இல்லை? எல்லாரும் இறங்குங்க, பேன் பண்ணுங்க. என்ன நடக்குது? பெண் அடிமைத்தனம். அட அவதான் விரும்பி உடுக்கிறான், அவக்கு விருப்பம் இல்லைன்னா வந்து கழட்டுவா, வேணாண்டுவா. உனக்கு புகார் செஞ்சாவா? நீ கலட்டி எடுக்கிற. என்னடா ஹியூமன் ரைட்ஸ்? என்ன ஹியூமன் ரைட்ஸ்? மனிதனுக்கு எதுவும் செய்யலாம். வாப்பா புள்ளைக்கு அடிச்சா போலீஸ் வந்து நிற்குது, ஏன் அடிச்சான்னு கேட்குறான். அட புள்ளைய வளர்க்கலான்னு கேட்குறாங்க. உடனே சொல்கிறாங்க பொம்பளை பிள்ளைக்கு வாப்பா இது பண்ணினா உனக்கு கை வைக்கலான்ட்டாங்க மேஜர். நோ, அப்போ யாரோடையும் போவான், நீ வா பார்த்துட்டு இருக்கணும். இதுதான் அங்கே ஹியூமன் ரைட்ஸ். உன் ஹியூமன் ரைட்ஸ் படியே வச்சு கொண்டால் பொம்பளை எதுவும் உடுக்கலாம்னு வச்சா அவளாயா ஹிஜாபை போட்டு போற. நீ உனக்கு என்ன பிரச்சனை? கலட்டி என்றீங்க, இப்படி வராதிங்கன்றீங்க, இப்படி நீதிமன்றம் வர வேணான்றீங்க, இப்படி பப்ளிக் பிளேஸ் வர வேணான்றீங்க. உனக்கு என்ன பிரச்சனை? இது மனித உரிமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், முஸ்லீமோடு எப்படி விளையாடுறான்னு பாருங்க. அல்லாஹ் நமக்கு செஞ்ச அருள் என்ன தெரியுமா? நான் 2 கோடி சாக்கில் போட்டு காத்தாங்குடி டவுனில் இப்போ நைட்டுக்கு நடந்தா எல்லாரும் சொல்லுவாங்க, ஒன்று பேங்க்கில் போட்டுருங்க, இல்லை வீட்டுக்கு போயிருங்க. ஏன் 2 கோடி பத்திரம் இல்லையே, 4 பேருக்கு தெரிஞ்ச ஏதாவது நடந்துருமே, சாக்கில் வைக்கிற விஷயம் இல்லையே. தாய்மார்களே, 2 கோடிக்கு ஒரு ஆம்பளை பகல் பட்ட பகலில் நடந்தாலே வீட்டுக்கு போங்கண்டா. உங்க கருவறைக்கு வேலை அது இல்லை, உங்க கருவறைக்கு வேலை அது இல்லை. அது இந்த உலகத்தில் நடந்த ஆகப்பெரிய அற்புதம். அந்த அற்புதத்தை சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறீங்களே, இந்த கருவறைக்கு அல்லாஹ் கொடுத்த வேலை அது இல்லை. தாய்மை என்ற அந்தஸ்து வந்து அந்த கருவறை அல்லாஹ் பாதுகாக்க சொல்றான். தனியே போகாதீங்கம்மா, உங்களை சூறையாடிடுவாங்க. கம்பள பிரச்சனை, இந்த வெளிகளில் பிரச்சனை. வீட்டில் இந்த 100 ரூபா எடுத்துட்டு போற யுவதி போற வழியில ஒரு முஸ்லீம் தான் எடுத்துட்டு போய் காட்டில் போய் தப்பு செய்ய பார்க்கிறான். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்டா, ரப்பு என்ன சொன்னான் தெரியுமா? வேணாமா, கவர்ச்சியா படைக்கப்பட்டிருக்கிறீங்க, எல்லாம் மறைச்சு கொடுங்க, பாதையில் போற நேரம் இன்னொரு ஆளோட போங்க. எப்படி 10 கோடியை சாக்கில் நான் வச்சா எனக்கு பக்கத்துள்ளவர்கள் அறிவுரை சொல்லுவார்களோ, உங்களுக்கு கருவறையை சொல்லி பேணி பாதுகாக்க ரப்பு சொன்னான். அவங்க ஹியூமன் ரைட்ஸா, எங்களுக்கு உரிமை இல்லையான்னு கேட்குறாங்க. ராத்திரி 12 மணிக்கு கம்ப்ளைண்ட் வருவோம் பண்றாங்க, 1 மணிக்கு வருவோம் பண்றாங்க. இந்த சீரழிவு வேணுமா? ஃபோன் போட்டு கேளுங்க, உங்க ஐரோப்பாவில் இருப்பாங்களே, உங்க குடும்பத்தார் இருப்பாங்க, கேட்டு பாருங்க. 12 மணிக்கு கதவை தட்டு உமா கிளப்புக்கு போயிட்டு வந்து எங்க ஊர்ல நடந்தா தலை சுத்தி விழுந்துரும். என்னையா இந்த பொம்பளை வந்து கதவை தட்டுறா? பிள்ளைகள் உள்ள தூக்கம் நார்மல், அவங்களுக்கு வெரி நார்மல். அது யாரும் கேட்க மாட்டாங்க. பிள்ளைய வீட்டில் வச்சு கிளப்புக்கு போன உமா 2 மணிக்கு கதவை திறப்பா. இது ஏண்ட வாழ்க்கை, அது ஓன் வாழ்க்கை. இதுதான் அங்க எங்களால் நினைச்சு பார்க்கிறது. எங்களை அல்லாஹ் கௌரவப்படுத்துறான் என்றால் அந்த கௌரவத்தை நிலைநாட்ட பார்க்கணும். ரப்பு எங்களோட ஏன் இறக்கும்? தனியே போகாதீங்க, மகமான ஒருத்தரோட போங்க. உங்களுக்கு பிரச்சனை வரும். நிக்கால ஏன் வலியை கொண்டு வந்து வச்சா ஆம்பளை பொம்பளை 2 பேரும் உட்கார்ந்து செய்யணும். ஆம்பளையோட இன்னொரு ஆம்பளை உட்காரட்டு. அந்த பொம்பளை ஏமாத்தப்படக்கூடாது, அந்த பொம்பளை ஏமாத்தப்படக்கூடாது. அதனால இன்னொரு ஆம்பளை உட்காரு, அதான் நிக்காண்டா. எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் லாஸ்டா தண்ட வசியத்தையே மாத்தினாங்க. ரசூல் வசியத்தை பெண்களுக்காக சொன்னாங்க. ஹஜ்ஜத்துல் வதால வசியத்தை அறிவிச்சாங்க. அதாவது என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? நான் வசியத்து பண்றேன்னாங்க. இஸ்தௌசு பின்னிசாஇ ஹைரா, பெண்கள் விஷயத்தில் நலவாக நடந்து கொள்ளுங்கண்டாங்க. அதனால நான் எனக்கு இப்போ இறுக்கமா உடுக்கிறது இதை உடுக்கிறதுன்னு தட்டி ஒவ்வொன்றா பேச இயலாது. நிறைய எனக்கு சொன்னார்கள். ஒன்றை சொல்றேன், ரப்பு நம்மளை காப்பாற்ற நினைக்கிறான், ஒழுங்க வாழ வைக்க நினைக்கிறான் என்றால் இதை புரிஞ்சால் அல்லாஹ் எதுல எல்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறான்னு தேடி படிச்சு இதை உடுக்கிறதுக்கான பெண்களா மாறுகள். அதே பெண்களுக்கு உலகத்தில் உள்ள நம்பர் 1 மேக்கப் உங்களுக்கு ஹலால், நம்பர் 1 ஹலால், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெஸ் உங்களுக்கு ஹலால். எப்போ தெரியுமா?
உங்கள் கணவர்மார்களோடு. இதுதான் இஸ்லாம். ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டுறாங்க. பெண்கள் புகை பிடிப்பாங்க, பஸ்ஸு கண்டு ஒரு புகை அப்படி வாசாடிக்கு பெண்கள் மல்லிகைப்பூ வைப்பாங்களே அந்த மாதிரி புகை பிடிப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இஷா தொழுகைக்கு பிறகு புகை பிடிங்கன்னு சொல்லலை. முஸ்லீமில் வருவது ஹதீஸ். புகை பிடிச்ச பொம்பளை இஷாக்கு வராங்கன்ற. புகையை தடை பண்ணல. என்னம்மா கொஞ்சம் இஷா லேட்டாகி பிடிக்கலாம் தானே, இஷாக்கு வந்துடாதீங்க, வீட்டில் இருங்க, புகை பிடிச்சிட்டீங்க. புகை பிடிக்கிறது தடை செய்யல. உங்கள் மாப்பிள்ளமாருக்கு வாசமாயிருங்க. பெண்களோட ஹியூமன் சைக்காலஜி, பெண்களில் சைக்காலஜி என்ன தெரியுமா? அழகை உடுக்கிறது. அழகை உடுக்கிறது தடை செய்யல. அந்த 4 சுவருக்குள்ளே இருக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால தான் இந்த திரைப்பட உலகத்தில் காதல் காதல்ன்றானே, எல்லாம் காதல் படம்லாம் நடித்த எவனும் கூகுள் பண்ணி பாருங்கள், அவ்வளோ பேரும் டிவோர்ஸ். எவனுக்கு வாழ தெரியும். அதனால் நான் அதை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கில்லை. இந்த செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே முன்வைத்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்ணியமான ஒரு தீனை நமக்கு தந்திருக்கிறார். அந்த தீனை எடுத்து நடைமுறைப்படுத்தினால் நாம் கண்ணியமானவர்களாக மாறி அல்லாஹ்வுடைய அன்பும் பாசமும் நமக்கு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கடைசியாக ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ஏனென்றால் நாம் தொடர்ந்து சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கிற நேரம், அல்லாஹ் அவர்களுக்கு செய்த அருள்களை நினைக்கிற நேரம், நாமளும் அப்படி மாறணும் என்ற உணர்வு வருவதற்காக வேண்டி ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அல்லாஹ் ஒரு பொடியினை தேர்ந்தெடுத்திருந்தான். முழு மதீனாவும் மாறுவதற்கு ஒரு இளைஞன் காரணம். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் யாரை எப்படி தேர்ந்தெடுப்பான்னு தெரியாது. இந்த பள்ளியில் யாரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான்னு தெரியாது. ரப்பு ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அவருடைய வயசு, அவருடைய தோற்றம் எதுவும் தேவையில்லை. பெருமானார் மக்காவில் கஷ்டப்படுகிற நேரம் ஒரு இளைஞர் மதீனாவில் இருந்து வருகிறார். அவருடைய பேர் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவை 2ஆ பிரித்தா, டோட்டல் மதீனாவை உட்கார வச்சு 2ஆ பிரித்தா 2 கோத்திரம் தான் மதீனாவில் மெயின். ஒன்று ஹவுஸ், அடுத்தது ஹஸ்ரஜ். இந்த 2 கோத்திரம் தான் மதீனாவுடைய மெயின். இந்த 2 லீடர்ஸ் மார்க்கில் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா மதீனா ஜனாதிபதியை தீர்மானிச்சிடலாம். மதீனாவுடைய தலைவர் யாருன்னு தீர்மானிக்கலாம். இவங்க 2 பேரும் எப்பயும் சண்டை பிடிப்பாங்க. ஹவுஸ் குலத்தின் தலைவருடைய பேர் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஸ்ரஜ் குலத்தில் தலைவர் ஸஅத் பின் உபாதா. இவர் யார் தெரியுமா? ஸஅத் பின் முஆத் இளைஞர். இவருக்கு ஒரு பகுதியே இருக்கு மதீனாவில். இவர் சொன்னால் மறுபேச்சு ஹவுஸ் குலம் பேசாது. அப்படிப்பட்ட பவர் அல்லாஹ் அவர் கையில் கொடுத்திருந்தார். அடுத்தது ஸஅத் பின் உபாதா, அவர் அந்த பக்கம் ரலியல்லாஹு. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்காவுக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய பயான்கள் எல்லாம் அவர் கேட்கல. ரசூலுல்லாஹ் கூடாரத்துக்குள்ளே போவாங்க. கூடாரத்துக்குள்ளே போய் சொல்லுவாங்க, நான் நபி தெரியுமான்பாங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்களேன். ஒவ்வொரு கூடாரமாக ரசூலுல்லாஹ் போயிட்டு சொல்லுவாங்க. என்னை மக்கள் புறக்கணிக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு நம்பிக்கை இழந்து ஓட இயலாது. யாரா இத்தனை வருஷமாக சொல்லிட்டேன், எவனுமே கேட்குறான் இல்லை, இதுக்கு மேலே சொல்லணுமா? நூஹ் நபி 950 வருஷம் என்ன சொன்னாரு? இன்னி தாவத்து கௌமி லைல வ நஹாரா, இரவு பகலாக சொன்னேன். யாரும் இரவு பகலா சொல்லுங்க நூஹ், நம்பிக்கை இழக்கிறார். ஒரு நபிக்கு ஓட இயலாது. தட்டுவார்கள் ரசூலுல்லாஹ், வரட்டுமான்னு கேட்பார்கள், நான் நபி தெரியுமான்பார்கள். போற வரைக்கும் இருந்து சிரிச்சுட்டு சொல்லுவாங்க, மென்டல் போலன்னுவாங்க, பைத்தியம் பண்ணுவாங்க, மஜ்னூன் பண்ணுவாங்க. கவி குர்ஆன் ஓதினா ஷாயிர், கவிஞர் என்பாங்க. நல்ல பேசினா ஷாயிர், சூனியக்காரன் என்பாங்க. ஏதாவது கத்தாப் என்பாங்க. இப்படி பேர் வச்சாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள். மதீனா வாசிகள் அவ்வளோ ஸ்பீடாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க பக்கத்து வீட்டாட்கள் யகூதிகள். யகூதிகள் அங்கே வந்ததுக்கு என்ன காரணம்? ஈச்ச மர தோட்டத்துக்கு இடையில் யகூதிகள் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. எதுக்கு? காத்தான்குடியன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியாது. ககுத்தான்கள் இருந்து வந்தவங்க தான் காத்தான்னு நினைக்கிறேன். ககுத்தான்டா யமன். யமனில் ஒரு ஹதீஸுக்கு ககுத்தானிகள் மறுமையினால் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் படித்து பாருங்கள். உங்கள் ஃபேமிலி சேருவாங்க தான் ககுத்தானியா. அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இந்த மதீனாத்தில் இருந்து வந்தவங்க யகூதிகள் எப்படி வந்தாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் ஈச்சமர தோட்டத்துக்கு இடையில் கடைசி இறை தூதர் வருவார்கள். அதனால் எத்ரீபுக்கு வந்து அவங்க பரம்பரையாக நின்றாங்க. அவர் யார், அவர் யார்? பக்கத்து வீட்டில் பேசுறதுனால அன்சாரி தோழர்களுக்கு தெரியும் அவங்க யகூதிகள்னால
ஓஹோ ஒரு நபி வருவார்னு பேசுகிறாங்களே, மக்காவுக்கு போன உடனே ஹஜ்ஜுக்கு போன உடனே கண்டு கொண்டாங்க, இவங்க பேசுகிற நபி தானோ அது. அவங்க கல்வை எல்லாம் கன்வெர்ட் பண்ணினான். அவங்க உடனடியாக அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் யகூதிகள்லாம் பேசி கொண்டிருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த நபி தெரிய ஆரம்பித்தது. மக்கமா நகர மக்கள் ஏற்றுக்கொள்ளாத நபியை மதீனமா நகரத்து மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. 40 வருடம் அவங்களுக்கு முன்னாடி பொய் சொல்லாமல் வாழ்ந்த நபியை அவங்க புறக்கணிக்கிற நேரம் ஒரு சில நிமிடங்கள் வாழ்ந்த அந்த மனிதரை நம்ப ஆரம்பித்தாங்க. அதுல ஒரு இளைஞர் முன் வந்தார். ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர வேண்டும் என்று புடிவாதமா நின்றவர் அவர். அல்லாஹ் அருள் புரிந்த ஒரு அடியானை பற்றி நான் பேசுகிறேன். நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்குரிய அருளுக்குரியவர்களாக மாறணும் என்பதற்கு சொல்கிறேன். அவர் போனார், ஊருக்கு போனார், பெருமானாரை கூப்பிடணும் என்ற கருத்தில் இருந்தார். அடுத்த உடன்படிக்கை நடக்குது, இப்படி நடக்குது. இதுக்கெல்லாம் பிறகு ஸஅத் பின் முஆதுடைய அழைப்பு, இன்னும் பலருடைய அழைப்புகளை ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்துட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியாரில் வெறும் 30 வயசு. 30 வயசு மதீனாவில் அவர் எடுத்து கொடுத்த இடம் எப்படி தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் வார் வருது. உடன்படிக்கை என்னண்டா, யா ரசூலல்லாஹ் இந்த ஊருக்குள்ளே வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தா எங்கள் புள்ள குட்டி எப்படி பாதுகாப்போமோ அப்படி உங்களை பாதுகாப்போம். பத்ர் என்பது ஊருக்கு வெளியே. பெருமானார் மஷூரா பண்ணுறாங்க, பத்ரை பற்றி சொல்லுங்களேன்னுட்டாங்க. அபூபக்கர் எழுப்பினாங்க, யா ரசூலல்லாஹ் செய்வோம்ன்றாங்க. உமர் பின் கத்தாப் எழுப்பினாங்க, ரசூலுல்லாஹ் திரும்ப 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 எனக்கு மஷூரா சொல்லுங்கன்றாங்க. இன்னொரு முஹாஜிர் எழுப்பினார், அவரும் பேசி உட்கார்ந்துட்டார். ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்கிறாங்க. ஸஅத் பின் முஆத் எழுப்பினாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களை பார்த்து கேட்குற மாதிரி இருக்குது. ஏண்டா முஹாஜிர்கள் 80 சொச்சம், மற்ற அவ்வளோ பேரும் அன்சாரிகள் எங்களை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது. யா ரசூலல்லாஹ் அதாவது உங்களுக்கு தந்த வாக்குறுதியில் இந்த ஊருக்கு வந்து யாராவது உங்களை அட்டாக் பண்ண வந்தா நாம நம்ம பிள்ளைகளை மனைவிமார்களை எப்படி பார்ப்போமோ அப்படி உங்களை பாதுகாப்போம் என்று உத்தரவாதம் சொன்னோம். வெளியில பிரச்சனை நடந்தா உங்களோட நாங்கள் வரமாட்டோம், அல்லது அந்த உடன்படிக்கை நாங்கள் செய்யலையே, அதை பற்றி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். யா ரசூலல்லாஹ் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம், நீங்கள் சொல்லுவதை கேட்டு விட்டோம், அடிபணிந்து விட்டோம். யா ரசூலல்லாஹ் இப்ப நீங்கள் கூப்பிட்டால் நாங்கள் வருவோம். யா ரசூலல்லாஹ் நீங்கள் கடலிலே காட்டி மூழ்குங்கள் என்றால் நாங்கள் ஒருவராக மூழ்குவோம். யா ரசூலல்லாஹ் உங்களை விட்டு விட்டு போக மாட்டோம். யா ரசூலல்லாஹ் இந்த பேச்சை எனக்கு பேசலாம், உங்களுக்கு பேசலாம். முன்னாடி பிரம்மாண்டமான பலம் வர்ற நேரம், முன்ன பின்னாடி யுத்தம் செய்யாத பத்ர் யுத்த நேரம், நோன்பு காலத்தில் பட்டியலில் வாடி மெலிஞ்சு போயிருக்கிற நேரம், யுத்தத்தை பற்றி இப்படி பேச இயலாது. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் வீரமாக பேசினாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து சிரித்தார். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அடியார்கள் யுத்தத்துக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் சரியன்ட்டாங்க, போமன்ட்டாங்க. போகிற வழியில் அவர் செஞ்ச வேலை, அல்லாஹ்வுடைய தூதர் போகிற வழியில் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்கள் வராதிங்க யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கூடாரம் செஞ்சு தாரோம் யா ரசூலல்லாஹ், நாம் எல்லாம் போகிறோம் யா ரசூலல்லாஹ், யுத்தத்தில் ஏதாவது நாங்கள் தோத்துட்டோம் என்றா அந்த மெசேஜ் வந்தா இந்த குதிரை எடுத்துட்டு நீங்க ஊருக்கு ஓடி போயிருங்க யா ரசூலல்லாஹ், யுத்தத்தில் வெற்றி என்றால் உங்களை கூட்டி நாங்கள் போகிறோம் யா ரசூலல்லாஹ், வர வேண்டாம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் திரும்ப சிரித்தார்கள். ஸஅத் பின் முஆதுடைய அன்பை பார்த்து சிரித்தார்கள். சிரித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் மற்றவர்களை மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, இதுக்கு மேலே நான் வர்றது சரியில்லைன்னு வரமாட்டாங்க. யுத்த களத்தில் முன்னாடி ரசூலுல்லாஹ் தான் இருப்பார்கள். யுத்த களத்தில் முன்னாடி ரசூலுல்லாஹ் தான் இருப்பார்கள். பத்ரை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த மாதிரி கூடாரத்தில் உட்கார்ந்து குதிரை எடுத்து ஓடுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் கோலை அல்ல, முன்னாடி வந்து நிற்பார்கள் ரசூலுல்லாஹ். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு வரலாறை நீங்கள் தொடர்ந்து படித்து பார்த்தால் அவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்த எக்கச்சக்கமான இடங்கள் இருக்க நேரம் முடிந்திருக்கிறது. நான் கடைசிக்கு வருகிறேன். அவருடைய நியத் என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் இருந்து அவர் அந்த துஆவை கேட்கிறார். அல்லாஹ்வே, இது அஹ்ஸாபுடைய போர், அகல் யுத்தம் நடக்கிற நேரம் ஒருத்தன் வேகமா அம்பை ஏவுறான். அந்த அம்பு வேகமா வருது, ரொக்கெட் வேகத்தில் வந்து அந்த அம்பு பட்ட ஆடி நிற்பாங்க. அம்பு வந்து கைசந்துக்கு படுகுது. பட்ட உடனே ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் காயப்படுகிறாங்க, ரத்தத்தில் அங்கே உழுவுறாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போ யுத்தம் செய்யணும் சாத, இது பண்ணாங்க சாம்பல் எடுத்து வச்சு இப்படி பண்ணுவாங்க. இப்படியே வீங்கினா சில நேரம் வெடிக்கும். அந்த காலத்தில் பெரிய ஆப்ரேஷன் இல்லை. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவிக்கு கொண்டு போய் கூடாரம் அமைங்கன்றாங்க. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வர்ற நேரமெல்லாம்
அவர் வீட்டுக்கு போய் பார்க்கல, எனக்கு சாதை பார்க்கணும் என்றாங்க. எனக்கு சாதை பார்க்கணும் என்ற ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வருவதற்கு ஒரு இளைஞனை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருந்தான். பெருமானுடைய கல்வியில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். எனக்கு சாதை பார்க்கணும் என்றாங்க. கூடாரத்தை அமைங்கண்டார். ஆயிஷா நாயகி இந்த ஹதீஸ் எப்படி அறிவிக்கிறாங்க தெரியுமா? ஷாத் பின் முஆத் வந்தான் வருத்தான் கொள்கை இல்லை. ஏன்னா எங்கள் வாப்பா வருவார், உமர் பின் கத்தாப் வருவார். வந்தா எங்கள் வாப்பா பார்த்துட்டு ஷாத மதீனாவுக்கு வருவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர். ஹிஜ்ரி 5 அவர் ரத்தம் போய் அவர் வேதனையில் நிற்கிற நேரம் அவரை பார்த்து மதீனாவுடைய தலைவர் அவரை பார்த்து விட்டு அழுவாங்க. ஆயிஷா நாய் வீட்டுக்குள்ளேருந்து சொல்கிறாங்க, என் பாப்பாவுடைய அழுகையும் உமர் பின் கத்தாப்புடைய அழுகையை நான் பிரித்து அறிவேன். இந்த பக்கத்தில் எனக்கு நல்ல தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹ் அழமாட்டாங்கன்றாங்க ஆயிஷா நாய். பெருமானார் துனியா விஷயத்துக்கு அழவே மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்தை தேம்பி அழுகிற ரசூலுல்லாஹ் துனியாவில் கவலை வந்தால் நான் பெருமானாரை பார்த்திருக்கிறேன். தாடியை இப்படி பிடிப்பார்கள், இப்படி பார்ப்பார்கள். பெருமானார் கவலையில் இருக்கிறார் என்று நான் அறிந்து கொள்வேன். பெருமானார் அளவில்லை, ஷாத் பின் முஆதை பார்க்கிறார்கள். இப்போ நான் கடைசி நீண்ட ஹதீஸ் சொல்வதற்குரிய நேரம் இல்லை, நிறைய விஷயங்கள் நடக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனால் ஷாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைசி நேரம் அவர் ஒரு துஆ கேட்டிருந்தார். யா அல்லாஹ், உனக்கு தெரியும் இந்த பூமியிலே மிக விருப்பமான செயல் ஷாதுக்கு. உன்னுடைய தூதருக்கு யார் எதிரிகளோ அவர்களோடு யுத்தம் செய்து உன் தூதரை யார் விரட்டினார்களோ அவர்களோடு யுத்தம் செய்வதுதான் இந்த உலகத்திலே மிக விருப்பம் என்று உனக்கு தெரியும். யாரும் குறைஷிகளோட யுத்தம் முடிந்து விட்டால் இந்த சாதை எடுத்து விடியா அல்லாஹ், அந்த யுத்தம் முடியவில்லை என்றால் இந்த சாதை வாழ வைத்து விடியா அல்லான்னு கேட்கிறார். உண்மையாக குறைஷிகளோட யுத்தம் முடிஞ்சிட்டு அந்த யுத்தத்தோடு அது ரொம்ப நீண்ட வரலாறு நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாரை சொல்லிவிட்டார்கள் முடிஞ்சிட்டேன், இதுக்கு பிறகு குறைஷிகள் எங்களிடம் வரமாட்டார்கள், நாங்கள் தான் போக போகிறோம் என்று விட்டாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் அஹ்ஸாபை படிங்க, உங்களுக்கு புரியும். திடீரென்று ஒரு நாள் இது வெடிச்சிட்டு, அந்த காயம் வெடிச்ச ஹதீஸில் பார்க்குறோம், ரத்தம் தெறிக்கும். கொஞ்ச நெஞ்ச ரத்தம் இல்லை, அந்த ப்ரெஷர் வெடிச்சா அப்படி தெறிக்கும், ரத்தம் ஓடும். அந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம், அந்த வெடிச்சுட்டுவாங்க. அந்த மாதிரி வெடித்து ரத்தம் தெரிச்சா கூடாரத்துக்கு அடியால் வர்ற நேரம் ரத்தம் ஓடி போய் சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், ஷாதுடைய கூடாரத்தில் ரத்தம். பெருமானார் ஓடி வர்றாங்க. நான் இதை சொல்லுவதற்குத்தான் இதை சொன்னேன். அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பாருங்கள் பெரியவர்களே. 37 வயசு, என் ஞாபகம் சரி என்றார், 36 வயசு அல்லது 5-6 அந்த அவ்வளோதான். அவங்க உம்மா வாழ்கிறாங்க இன்னும். ஷாத் பின் முஆதுடைய மரண நேரத்தை நான் சொல்லுகிறேன். ஜஸ்ட் 6-7 வருஷத்துக்குள் இது நடக்குது. இவ்வளவுதான், 37-36க்குள்ள இருக்கு, இதுக்குள்ள நடக்குது. இந்த 7 வருஷத்தில் அவர் செய்த புரட்சி எப்படி இருக்கும்? அல்லாஹ் எதை கொடுக்கிறான் தெரியுமா? பெருமானார் ஓடி வருகிறார்கள். அந்த ஹதீஸை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் வந்த உடனே ஷாத் பின் முஆதுடைய கடைசி நேரம் கெட்டி பிடிக்கிறார்கள். பெருமானுடைய மேனியெல்லாம் ரத்தம், ஷாத் பின் முஆதுடைய மேனி ரத்தத்தில் வடியுது. அல்லாஹ் எந்த மூமெண்ட்டை கொடுக்கிறான் பாருங்க ஒரு அடியானுக்கு. அல்லாஹ் எதை கொடுக்கிறான்? ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் மௌத்தாவலும் என்ற வாய்ப்பை கொடுக்கிறான். ஓடி வந்தவர் ரசூலுல்லாஹ் பிடிக்கிறார்கள். பிடித்தவர் ரசூலுல்லாவை கட்டி பிடித்து ரசூலுல்லாஹ் முகத்தை கண்கலங்கி பார்க்கிறார். கண்கலங்கி பார்த்தவர் ஒரு வார்த்தை சொன்னார், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். ஷஹாதத்தை திரும்ப சொன்னார். ஷாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் அவரை பார்க்கிறார். அவருடைய தோளிலே, ரசூலுல்லாஹ்வுடைய தோளிலே ஷாத் பின் முஆத் சாயிறார், இருக்க பிடிக்கிறார். அவர் மூத்தாயிட்டார். ஜஸாக்கல்லாஹு கைர் சையது கௌம். ரசூலுல்லாஹ் ஜனாஸாவை வைத்துக் கொண்டு சொன்னாங்க, ஜஸாக்கல்லாஹு கைர். இந்த மண்ணுக்கு தீனை கொண்டு வருவதற்கு, இந்த ஊருக்கு தீனை கொண்டு வருவதற்கு பாடுபட்டவருக்கு ஜஸாக்கல்லாஹு கைர். ஒரு சமுதாயத்துடைய தலைவரே என்று ரசூலுல்லாஹ் தன் மேனியில நெருக்க வைத்துக் கொண்டு ஷாத் பின் முஆதுடைய ஜனாஸாவை சுமந்து கொண்டு பெருமானார் பேசினார்கள். அல்லாஹ்வுடைய அருள் இந்த பூமிக்கு ஒரு அடியானுக்கு எப்படி வந்தது என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் பேசின பேச்சு உலகமே அசந்து போகிறது. நடுங்குதென்றார்கள். அப்வாபு ஸமாவாத், வானத்துடைய கதவுகள் திறக்குதென்றார்கள். ஷாத் பின்
பின் முஆதுடைய ஜனாசாவுக்கு மலக்குமார்கள் அணிவகுத்து வருகிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். சஅத் பின் முஆதுடைய ஜனாசாவுக்காக வேண்டி வானலோகத்திலிருந்து மலக்குமார்கள் பூமிக்கு வருகிறார்கள். சஅதுடைய மரணம் இஅ்தஸல் அரிஷ், அரிஷை நடுங்க வைத்து விட்டது, வானத்துடைய கதவுகளை திறக்க வைத்து விட்டது. எப்படி நேசம்! அல்லாஹ்வுடைய அருள் இறங்கப்பட்ட ஒரு தோழர் பெருமானார் அடக்கம் செய்ய போகிறார்கள். அல்லாஹ் அக்பர் என்றார்கள். முழு பேரும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்வதை கேட்டு அல்லாஹ் அக்பர் என்று முழு பேரும் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ் என்றார்கள் ரசூலுல்லாஹ். முழு பேரும் சொல்ல ஆரம்பித்தார்கள். பெருமானார் அந்த இடத்தில் வைத்து நிறைய சொன்னார்கள் சில விஷயங்களை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை சொல்வதற்குரிய நேரம் அல்ல, அந்த நேரம் தடையாக அமைகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் என்றால், இந்த பூமிக்கு வந்த எங்களுக்கு அடுத்தது எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஒன்று நடக்க போகிறது. அதுதான் என்னுடைய மரணம், உங்களுடைய மரணம். சில வேளை நான் முந்தலாம், சில வேளை நீங்கள் முந்தலாம். இந்த உலகத்தில் மனித புனிதர்களாக மரணிக்க வேண்டும், ரப்புடைய ரஹ்மத்தை எடுத்தவர்களாக கிடைத்தவர்களாக மரணிக்க வேண்டும், ரஹ்மான் இரக்கம் கொண்டவர்களாக மரணிக்க வேண்டும். வானவர்கள் எங்களுடைய ஜனாசாவுக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஅத் பின் முஆதுடைய ஜனாசாவை தூக்கிய தோழர்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களுக்கு வெயிட் தெரியல யா ரசூலல்லாஹ், சஅத் பின் முஆது பாரமாகவே இல்லை என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மலக்குமார்கள் சுமந்தார்கள் என்றார்கள். மலக்குமார்கள் சுமந்தார்கள் என்றார்கள் அந்த ஜனாசாவை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனத்து நகரத்துக்கு ஒரு இளைஞனை அல்லாஹ் வைத்து தீனை பரப்புவதற்கு காரணியாக்கின சஅத் பின் முஆது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடைசி நேரம். அவர் யாரை விரும்பினாரோ, யாரோட வாழ விரும்பினாரோ, யாரை நோவிப்பதற்கு விரும்பவில்லையோ, பெருமானுடைய மடியிலேயே பெருமானுடைய தோளிலேயே இருக கட்டி பிடித்து ரசூலுல்லாஹ் வாயில ஜஸாக்கல்லாஹு கைர் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் வாழ்ந்து முடித்தார் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாலைவனத்து வரலாறு இன்றைக்கும் என்னையும் உங்களையும் அள வைக்கிறது. நிறைய பேர் வாழ்ந்து முடித்து விட்டார்கள். அவர்களுக்கு சிலை வேணும் என்று கட்டினார்கள், கண்ணீரஞ்சலி என்றார்கள், சிலைக்கு போய் மாலை போட்டார்கள், யாரும் அளவில்லை. 1400 ஆண்டுகளாக எங்களுக்கு சிலையோ எங்களை பற்றி புத்தகத்தில் எழுதுங்களோடு அந்த சஹாபாக்கள் சொல்லவில்லை. இன்றைக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஊரில் மரணித்தவரை நீங்கள் யாரும் இப்படி பேச மாட்டீங்க. பள்ளி பள்ளியாக மதீனத்து நகரத்து தோழர்களை பற்றி நாம் பேசுகிறோம். பெரியவர்களே, மக்கத்து தோழர்களை பற்றி பேசுகிறோம். அவர்கள் சிலை சொல்லவில்லை, எங்களுக்கு சிலை அடிங்கள் என்று சொல்லவில்லை, எங்களுக்கு பூமாலை போடுங்கள் என்றவில்லை. அல்லாஹ்வுடைய இரக்கத்தை தான் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் யாரை தூக்க விரும்பினானோ அவர்களை தூக்கி வைப்பார். அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நல்லடியார்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் உங்களுக்கு இந்த சிந்தனையை பதிவு செய்தேன். என் பேச்சில் உள்ள பிழைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து அருள் புரிவானாக. நல்ல மனிதர்களாக வாழுவதற்கு திருக்குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. அந்த திருக்குர்ஆன் ஊடாக நாம் அந்த வழிகளை பெறலாம். தீமையான காரியங்கள் நம்முடைய கல்புக்கு தெரிகிறது, அவைகளெல்லாம் நாம் விட்டு விட்டு ஆக்கஃபி சதிரிக்க உங்கள் உள்ளத்தை தோண்டும். கரீத்தா எத்தலிய அலைஹின்னாஸ், மக்கள் அதை பார்ப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீங்க. அவைகள் தான் தீமை. அந்த தீமைகள் அங்கு ஒதுங்கி அல்லாஹ்வை நெருங்குவதற்காக நாம் முயற்சி எடுப்போம். நாம் ஒரு எட்டு வைத்தால் போதும், நாம் ஒரு எட்டி வைத்தால் போதும், நாம் நடந்தால் போதும். எங்கள் ரப்பு ஓடி வருகிறான், எங்கள் ரப்பு ஓடி வருகிறான். நீங்கள் நடந்தால் நான் ஓடி வருகிறேன். நான் ஒரு ஆச்சரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் சும்மா இருக்கிற நேரம் யூடியூப்பில் இஸ்லாத்துக்கு வந்தவருடைய கதைகளை போட்டு பார்ப்பேன். எனக்கு தேவைப்பட்டால் அல்லாஹ் எப்படி ஹிதாயத்தை கொடுத்தான் என்பதை போட்டு அவங்க கதையை கேட்டுட்டே இருப்பேன். என்னுடைய பொழுதுபோக்காக சில வேளை ஆச்சரியமாக இருந்தது. அமெரிக்காவிலிருந்து வந்த முஸ்லீம்களும் ஐரோப்பாவுடைய முஸ்லீம்களும் அழுது பேசுவார்கள். அவருடைய நிறைய பேர் சொன்ன இந்த பாயிண்டை நம்ம பார்க்கவே இல்லை. அவங்க நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தவங்க பேசுவாங்க. என்ன பேசுவாங்கண்டா, நாங்கள் நடந்தா அல்லாஹ் ஓடி வருகிறானே, நாங்கள் அந்த இரக்கத்தை பேசுகிறார்கள். நடந்தால் ஓடி வரும் ரப் என்கிறார்கள், நடந்தால் ஓடி வருவானே, எங்களை அரவணைப்பானே என்று பேசுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த உணர்வோடு ரப்பை பார்ப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.